நீங்க சொல்றதுல தான் வீரப்பனுடைய இறுதி நாட்கள் நடந்த சம்பவங்கள் இருக்கு. சரி, நீங்க சொல்றதை வச்சுதான் வெளிக்கொண்டு வர முடியும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க நடந்ததை சொல்லுங்க. நான் நடந்த செய்திகள்லாம் சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம வீரப்பன் சமாச்சாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பேசினோம். அதில் நிறைய விஷயங்கள் விடுபட்ட மாதிரி தெரியுது. ரொம்ப முக்கியமாக அந்த வீரப்பன் குழுவினர் படுகொலையில் அவதூறு மறுப்பும்னு விவேக் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதில் முழுக்க முழுக்க சிவசுப்ரமணியன் போலீஸ் இன்ஃபார்மருங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. உங்களை கூட அதில் ஒரு தாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன அதில் சொல்கிறாரு? கலிய பெருமாளோட நீங்கள் தான் இருக்கு. ஆனால் கலிய பெருமாளை சரியாக கொண்டு வர்றாங்க அவங்க. கலிய பெருமாளுக்கும் அவங்களுக்குமான கனெக்ஷன் எப்படி, ஏன் இப்படி ஒரு புக்கு உருவாச்சு? நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? படிச்சு அவங்க சொல்றதுல அந்த புத்தகத்தில் ஒரு கலிய பெருமாளையும் அதை வீரப்பனுக்கு மக்கள் யுத்த குழுவை தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தது நான் தான். ஏன்னா ஒரு கலிய பெருமாளுக்கு அந்த காலகட்டங்களில் மக்கள் யுத்த குழுவோட தொடர்பு இல்லை. அதுக்காக தான் அவர் என்ன அந்த பணியை எனக்கு கொடுக்குறாரு. சரி, மக்கள் யுத்த குழு வீரப்பனுக்கு தொடர்பு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை எனக்கு தொடர்பு இருக்குன்றதுனால தான் அவர் அந்த வேலையை செய்கிறார். சரி, நான் இப்போ ஒரு வீரப்பனார் சொன்ன உடனே நான் உங்களுக்கு தகவல் சொல்லிவிடுறேன். நான் முதல்ல வீரப்பனை பார்க்க போறதுக்கு முன்னாலேயே சொல்லிடுறோம். இந்த மாதிரி வீரப்பன் கட்சியோட தொடர்பு எடுக்க விரும்புறாரு, பார்க்க விரும்புறாருன்ற செய்தியை சொல்றோம். அதுக்கு இப்போ தகவல் முன்னே போயிடுது. அதுக்கு நாங்க ரெண்டாவது சந்திப்புல ஒருத்தர் கூட கூட்டி போறோம். சரி, அப்போ ஒரு கலிய பெரும்பாலும் வரார். இந்த பகுதியில வெளிப்படையா செயல்படுற ஒருத்தர் வந்தார் அந்த நேரத்துல. அப்ப கட்சி அவர் அனுப்புது. ஏன்னா வீரப்பன் தான் சந்திக்க விரும்புறாரா இல்ல வேற யாராவதா அப்படின்றத அதுக்காக அனுப்புறாங்க. யார் அனுப்புறாங்க? வெளிப்படையா இருக்கிற ஆதரவாளர் அனுப்புறாங்க. யுத்த குழு ஏற்கனவே தலைமுறை கட்சியில் இருந்தவர். சரி, அப்ப வெளிப்படையா வெளியே வந்துடுறாரு. சரி, ஆதரவாளர். அப்ப அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்து எங்களோட அனுப்பி நீங்க பாத்துட்டு வாங்கன்றதை அனுப்புறாங்க. சரி, அப்ப அந்த சந்திப்புல ரெண்டாவது சந்திப்பு ஒரு கலிய பெருமாளுக்கு எனக்கும் நாங்க முதல்ல ஒரு முறை சந்திச்சிடுவோம். அதெல்லாம் ஏற்கனவே காணொலியில சொல்லியிருக்கேன். அப்ப ரெண்டாவது சந்திப்புல இவரை கூட்டு போறோம். மக்கள் யுத்த குழுவோட ஆதரவாளரை கூட்டு போறோம். கூட்டு போயிட்டு அவரு அன்னைக்கு அவங்க கூட்டு போயிடறாங்க அவரை முகாமுக்கு. சரி, வீரப்பன் தங்கி இருக்கிற இடத்துக்கு நாங்க வெளியே வந்துடுறோம். அவரை மட்டும் கூட கூட்டு போயிடுறாங்க. அவரை விட்டுட்டு தான் நீங்க போறீங்க? அப்புறம் மறுபடியும் பின்னாடி இல்ல விட்டுட்டு போலங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். நாங்க எல்லாம் ஒட்டுக்காக தான் போறோம். அவங்க வீரப்பனை சந்திச்சு நாங்க அறிமுகப்படுத்திட்டு இவர் தான் கட்சியில இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரை அவங்க முகாமுக்கு கூட்டு போயிடுறாரு. நிறைய பேசணுன்றதுனால அவரை கூட்டு போயிடுறாரு. நாங்க திரும்பி வந்துடுறோம். அது ஒரு சம்பவம். மூணாவது முறையா போகும்போது தான் அவரு சுந்தரமூர்த்தி அந்த தோழரை கூட்டு போறோம். அவர் ஏற்கனவே என்கிட்ட பல முறை சந்திச்சிருக்காரு. இது தொடர்பாக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். என்கிட்ட அவர் வேற பேர்ல தான் அறிமுகம் வர்றாரு. தீர்த்தகிரி என்ற பேர்ல அறிமுகமாக சுந்தரமூர்த்தி. அவர் மக்கள் யுத்த குழுவினுடைய முக்கிய பொறுப்பாளர். தமிழ்நாட்டில இருந்த முக்கிய பொறுப்பாளர். 2004 மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் அவர் ஒருத்தர். அவரு தான் இந்த உறுதிப்படுத்தின பிறகு அவர் மூணாவது முறையா நாங்க போகும்போது ஜூலைல 2004 ஜூலைல வராரு. அப்ப அவரை நாங்க கூட்டு போறோம். அவரையும் நாங்க தான் கூட்டு போறோம். அந்த அமைப்புக்கும் வீரப்பன் குழுவுக்கும் தொடர்பாளராக நான் தான் இருக்கிறேன். நாம தான் வேலை செய்யறோம். நான் தான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அது அவங்களுக்கு தெரியும். அது என்ன நினைச்சாங்களோ தெரியல. இந்த செய்திகள் சிவசுப்ரமணியம் ஒரு புத்தகமா தூக்குற வேலையை செய்யறாரு 2018. அப்போ ஒரு கட்டத்தில் வீரப்பனோட யார் யார் இருந்தாங்க இறுதி காலங்கள்ன்றது அந்த தரவுகள் எடுக்கிறார். சரி, அப்போதான் அண்ணன் கொளத்தூர் மணி இந்த சேஷிங் த பிரீகண்ட் விஜயகுமார் ஒரு புத்தகம் எழுதிருக்காரு. அதுல திருச்சி பக்கம் இருக்கிற ஒரு பெரியவர் வீரப்பனை சந்திச்சார் அப்படின்ற அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காருன்றத சிவசுப்ரமணி கிட்ட அவர் சொல்றாரு. அது ஒரு கலிய பெருமாள் தான் சொல்றாரு விஜயகுமார் அப்படின்னு. அப்பதான் இவருக்கு ஒரு இது வருது. என்ன சொல்றீங்க, இப்போ ஒரு கலிய பெருமாள் வீரப்பனை சந்திச்சாரா, இது புதுசா இருக்க, என்ன ஆமாங்க என்கிட்ட தொடர்பு கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறாரு இல்ல அவரு மணியண்ண சொல்றாரு. மணியண்ணன் என்கிட்ட வீரப்பன் குழு கேட்டாங்க, இப்போ ஒரு கலிபெருமாளை பார்க்கணும்னு கேட்டாங்க. நான் தான் சொல்லி இது பண்ணேன். வேடியப்பன் போயிருக்காருங்க, வேடியப்பனும் கூட போயிருக்காரு. அவரு அரூர் வேடியப்பனை கேட்டீங்களா உங்களுக்கு தகவல் தெரியும் அப்படின்ற செய்தி சொல்றாரு. அப்பதான் அவருக்கு ஸ்டக் ஆகுது. ஓ நீங்க எதுக்கு வேடிப்பனை பாருங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப எனக்கு தொடர்பு எடுக்கிறார். கதிரவங்கிட்ட தான் என்னுடைய எண்ணெய் வாங்கிட்டு பேசுறாரு.
பேசிட்டு இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்னாரு. எதுக்குன்றால சொல்லலை. பார்க்கணும் சரி பார்க்கலாங்க அப்படின்னா, நான் உங்களை நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னாரு. நான் நாளைக்கு சேலம் வர வேண்டிய வேலை இருக்குது, சேலம் வருவேன், நீங்கள் அது சிரமப்பட வேண்டிய, சேலத்தில் சந்திப்போம். அப்போ எதுக்கு பார்க்குறாருன்னு எனக்கு தெரியாது. யாரு? சிவசுப்ரமணியம். அப்ப முன்னாடி நீங்க சிவசுப்ரமணியம் சந்திச்சது இல்ல? பார்த்துருக்கிறோம், பழக்கம் தொலைபேசியில பேசியிருக்கோம், 2 முறை செய்திகள் விஷயமா பேசியிருக்கோம். மற்றபடி நேரடியான அறிமுகம் இல்லை. அவரு வந்து எனக்கு கதிரவன் நீண்ட காலமா தொடர்புல இருந்ததுனால அவர் கதிரவன் வழியா தான் என்ன கூடுறாரு. சந்திக்கிறதே கதிரவன் அலுவலகத்துல தான் வச்சு சந்திக்கிறேன். சரி. அங்கம்மா நிலையில் புதிய பேருந்து நிலையத்து பக்கம் சேலத்துல அங்கதான் வச்சு சந்திக்கிறாரு. பார்க்கும்போது முதல் ஒரு புகைப்படத்தை காட்டினார். இவரை தெரியுமானார். தெரியுங்க, இவர் வந்து தேவராஜ் கோவிந்தபாடி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு முகமே ஒரு மாதிரி, ஓ சரி ஏதோ இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கினார். அப்புறம் ரொம்ப நேரம் பேசி நின்று சொன்னார், நீங்கள் சொல்கிறதுல தான் வீரப்பனுடைய இறுதி நாட்கள் நடந்த சம்பவங்கள் இருக்குது. சரி, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் வெளிக்கொண்டு வர முடியும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் நடந்ததை சொல்லுங்கள் அப்படின்னா நான் நடந்த செய்திகள்லாம் சொன்னேன். நான் யாரு நடக்காத எதையும் சில விஷயங்களை சொல்லாம வேணா விட்டுருப்பேன். கூடுதலா நான் தோணுதெல்லாம் சொல்லிட்டு இல்லை, நான் கூடுதலா எதையும் சொல்லலை. சில விஷயங்களை வந்து மறைச்சிருக்கேன். ஏன்னா அந்த காலகட்டங்களில் அந்த நாங்கள் புலவர் கலிபெருமாள் சந்திச்சு, ஏன்னா புலவர் கலிபெருமாள் வாழ்க்கை குறிப்பை நான் தான் எழுதினேன். மக்கள் துணையோடு மரணத்தை வென்றன்றது அந்த புத்தகத்தை நான் தான் தொகுத்து எழுதினேன். அந்த இறுதி நாட்கள் பதிவாகாம இருக்கு. இது வீரப்பனும் புலவர் கலிபெருமாளை சந்திச்சதுன்றது ஒரு பெரிய வரலாறு. இதை நம்ம பதிவாக்கணுன்ற முயற்சியில் இருக்கிறேன். அப்ப பல தோழர்கள்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, புது சுகுமாரன் உள்ளிட்ட தோழர்கள்லாம் நான் இதை பத்தி பேசுறேன். அவங்க தான் சொன்னாங்க அப்ப. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க வந்து புத்தகமா கொண்டு வந்தீங்களா, நாளைக்கு சட்ட சிக்கல் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் தள்ளி வைங்க, இப்போ செய்யாதீங்கன்னாங்க. நான் அந்த இதில் தான் எழுதுற முடிக்கு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் சட்ட சிக்கல் வரும், இப்போ வேணான்னு தோழர்கள் சொன்னதுனால கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தோம். அந்த காலகட்டங்களில் தான் இவர் சந்திக்கிறார். சரி, அப்போ நான் நடந்த சம்பவங்களை சொல்கிறேன். அதாவது அவர் குளத்தூர் மணியான சொல்லிடுறாரு, வேடிப்பன் போயிருக்காரு, புலவர் கலிபெருமாள் போயிருக்காரு. அப்போ நம்ம மறுத்தோம்னா அதுலேயே ஏதோ ஒரு நம்ம மறைக்கிறோன்ற உண்மைகளுக்கு எதிராக இருக்கும், ஏதோ ஒரு மறைக்கிறோன்ற ஒரு தவறாக பதிவாயிடும். அதனால சரி நம்ம பேசுறதுதான் சரியானதுன்றதை நான் பேசிடுறேன். அவரு என்ன மட்டும் பேசலை, அப்போ பலரையும் பேசுகிறேன். மக்கள் யுத்த குழு ஆதரவாளர்கள், அந்த அமைப்புல இருந்தவங்க, அந்த காலகட்டங்கள்ல இருந்தவங்க இப்ப பலரை சந்திச்சு பேசுறாரு. சிவசுப்ரமணியம் எல்லாருமே என்னை விட கூடுதலான தகவலை தான் சொல்றாங்க. ஓஹோ, எனக்கு அப்பெல்லாம் விவேக சந்திச்சாருன்ற செய்தியெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே பேசி ஆத்தூர்ல வச்சு ஒரு அவங்க தொடர்பாளர் வழியா விவேக சந்திச்சதா தான் சொல்றாரு. விவேகே அதை சொல்றாரு, நாங்களும் சந்திச்சுன்றதை. நான்லாம் அதை பற்றி பேசலை. ஏன்னா விவேக் சந்திச்ச விஷயம் எனக்கு தெரியாது. நான் கூட்டிட்டு போனது முதல்ல போன தோழர்கள், அந்த ஆதரவாளர் ஒருத்தர், அடுத்து சுந்தரமூர்த்தி அவர் 2007 கைதாகும் போது தினத்தந்தியில் அவரோட படம் வரும்போது தான் எனக்கு தெரியும். இவரு தான் நம்ம சந்திச்ச தோழர் சுந்தரமூர்த்தி, எனக்கு அப்பதான் தெரியும். ஏன்னா நம்ம அவர் தெரிஞ்சுக்கவும் நாம விரும்பல. ஒரு தலைமுறை இயக்கத்தோட தலைமுறை இருக்கக்கூடிய தோழர் அவர் நம்ம பேரை தெரிஞ்சுக்கணும் நமக்கு தேவையில்லாத ஒரு இது. அது பல இடத்துல சந்திச்சிருக்கிறோம், பல இடத்துல நம்ம பார்த்து பேசுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம அவர் எந்த இடத்துலயும் அவர் பேரையோ அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதையோ நம்ம எந்த இடத்துலயும் அது விரும்பல. அது நமக்கு தேவையற்ற வேலைன்றதுனால நான் தவிர்த்துட்டேன். அவர் கைதாகும் போதே எனக்கே தெரியும். அப்ப அந்த இந்த புத்தகத்துல சொல்றாரு, நானும் கலிபெருமாளும் தோழர் சுந்தரமூர்த்தியும் சேர்ந்து வீரப்பனை சந்தித்தோம் அப்படின்னு நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன் அப்படின்ட்டு விவேக் அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. அது உண்மைதான். சுந்தரமூர்த்தி புலவர் கலிபெருமாள் வரல, அது முன்ன வந்த ஆதரவாளர் அது ஒரு பெரிய குற்றமா எடுத்துட்டு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி நாங்க கூட்டிட்டு போனன்றது உண்மை. வீரப்பன் கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்க தான் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம், நாங்க தான் கூட்டு போறோம். ஆனா அதை ஒரு பெரிய வரலாற்று பிள்ளையா கண்டுபிடிச்சு இந்த நீதிமன்றங்கள்லாம் குறுக்கு விசாரணையில சின்ன இது கிடைச்சிருப்பான். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா வச்சு வீரப்பனும் நானும் சுந்தரமூர்த்தியும் புலவர் கலிபெருமாளும் வீரப்பனை சந்திச்சோன்னு சொல்லி இது அப்பட்டமான பொய்ன்றார். உண்மைதான், அது அவர் சொல்றது பொய். நான் சொன்னது அவர் சொல்றது உண்மைதான். ஒரு 20 அவர் சொல்றது உண்மைதான். ஏன்னு கேட்டா விவேக் அதுல வரல, விவேக் வரல, இல்ல சுந்தரமூர்த்தி கலிபெருமாள் வரல. கலிபெருமாள் 2வது சந்திப்புல மட்டும் அதோட முடிஞ்சிருது. அவரு இவரு சுந்தரமூர்த்தி கூட்டு போது நாங்க தான் போறோம். சரி சரி. அப்ப அவர் இல்ல, சுந்தரமூர்த்தி போகும்போது கலிபெருமாள் வரல. அதனால அது அவர் சொல்ற செய்தி உண்மை. ஆனா சுந்தரமூர்த்தியை நான் கூட்டியே போலன்றத சொல்ல முடியாது. நாங்க தான் எல்லா வேலையும் செய்யறோம். நாங்க தான் கூப்பிட்டு போனது உண்மை. ஆனா கலிபெருமாள் இல்ல,
ஏன்னா ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு வந்ததா இந்த சென்டென்ஸ் வந்து வீரப்பன் வாழ்வும் வீழ்ந்ததும் அந்த சிவசுப்ரமணியன் புக்ல இருக்கோ? அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா நினைக்கல நான். இப்ப எனக்கு நினைவு அதை வச்சுதான் அவர் கண்டம் பண்றாரு. அதை வச்சுட்டு இவர் பொய் சொல்றாரு. அப்ப சுந்தரமூர்த்தியை நான் கூட்டின்னு போனதே பொய்ன்றல்ல ஆகுது. இல்ல டோட்டலா பொய்னா அததான் மறுக்கிறாரு. ஆனா இவரே சொல்றாரு, இவர்கிட்ட சிவசுப்ரமணியத்துக்கிட்ட பல விஷயங்களை சொல்றாரு. நான் சொல்லாத பல செய்திகளை பேட்டியில சொல்லியிருக்காரு. அவரு அது பூரா பதிவு பண்ணிருக்காரு. ஆடியோ எல்லாரோட இதுவும் ஆடியோ பதிவு பண்ணிருக்காரு. அந்த பதிவுலதான் சிவசுப்ரமணியன் கிட்ட அப்படி சொல்லல. இல்ல சொல்லியிருக்கேன் நான். இல்ல கலிபெருமாளும் கூட வந்தாரு, சுந்தரமூர்த்தி சொல்லியிருக்கலாம். அது ஏன்னா 18-20 வருஷம் இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுபடுத்தி. பேட்டி சிவசுப்ரமணியன் கண்டது எத்தனாவது வருஷம்? 2018. 2018 புத்தகம் வந்து இன்னொரு 3 வருஷத்துக்குள்ள வந்திருக்கும். ஆமா, 21ல புத்தகம் வந்தது. சரி, 18 என்கிட்ட. அதுக்கு பிறகு வந்து என்ன வீட்டுக்காக வச்சு வீடியோவும் பண்றாரு. தொடர் நீங்க இதுல வந்து முக்கியமான ஆதாரமா இருக்கிறீங்க, அதனால உங்களை ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன், எந்த சூழலும் நான் வெளியிட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த முகில்னு ஒருத்தர் பேசிட்டு பாருங்க, வீரப்பனாரோட இருந்தவர். அவர் கிஸ்கான்னு போடுறாங்களா? அவர் என்ன அசலா வீரப்பன்? அவர் வீரப்பனோட இருந்தவர். நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, வீரப்பனோட நான் போகும்போது அவர் இல்ல, அது எங்களுக்கு எல்லாம் முன்னால இருந்தவர். சரி, இந்த மீட்சி படையெல்லாம் போனாலே அதுல போனவர் இருந்ததெல்லாம் உண்மை. சில மாதங்கள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க இப்ப பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த முகில பாத்துருக்கீங்க? இப்ப கூட தொடர்புல தான் இருக்காரு, பேசிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? அந்த அவருக்கு முழுக்க சிவசுப்ரமணியன் எதிராக பேசிட்டு இருக்காரு. சிவசுப்ரமணியம் அவர் என்ன 2 பேருக்கு எதிராக பேசிக்கோ. என்ன வாய்க்கா வரப்பு தகராறு என்னது? ஒன்றே இல்லை, இந்த விஷயம் தான். இவரு மாவோயிஸ்டுகளும் வீரப்பனும் சந்திச்சாங்கன்றத சிவசுப்ரமணியம் பேசுறாரு. சரி, அவரு என்ன பண்றாரு, இது பொய் சும்மாவே சொல்றாரு அப்படின்றது முகில் மறுக்கிறார். சரி, அந்த நேரத்துல தான் இவரு சிவசுப்ரமணியம் என்ன பண்றாரு, என்னுடைய வீடியோ எடுத்து உங்களை எல்லாம் மாவோயிஸ்ட் கணக்குல கொண்டு வந்துடுறாரா? இல்ல, இப்ப மாவோயிஸ்ட் சந்திச்சாங்கன்றதுக்கு அந்த ஆதாரத்துக்காக என்னுடைய வீடியோ வைக்கிறார். நீ பாரு, இப்ப வேடிப்பன் சொல்றாரு, ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் இவங்களை பாதிச்சிடுது. மாவோயிஸ்ட் இந்த மக்கள் யுத்த குழு அப்ப மாவோயிஸ்ட் மக்கள் யுத்த குழு வந்து மாவோயிஸ்டுகளா இருந்தவங்களா? ஆமா, இப்ப மக்கள் யுத்த குழுவா முதல்ல இயங்குறாங்க. அதுக்கு பிறகு அங்க பீகார்ல இந்த என்சிசி கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் வச்சிருந்தாங்க. சரி, அந்த அமைப்பு மக்கள் யுத்த குழுவும் ஒன்னா இணையறாங்க. சரி, 2004 செப்டம்பர்ல மாவோயிஸ்ட் கட்சின்னு அறிவிச்சாங்க. ஓஹோ, நாங்க தொடர்புல இருக்கிற வரையும் மக்கள் யுத்த குழுவா தான் எங்க தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்காங்க. ஆந்திரா, தமிழ்நாடு இந்த பகுதியில் அவங்க பீகார் ஒரு அந்த பகுதியில என்சிசிஐ வந்து அங்க இயங்குறாங்க. அப்ப 2 அமைப்பும் நீண்ட கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒத்த கருத்துடையவங்களா இருக்காங்க, இணைஞ்சு புது அமைப்பா ஆகுறாங்க. மாவோயிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட். அப்போ சிவசுப்ரமணியன் சொல்றது ஏறத்தாழ உண்மை ஆயுது, மாவோயிஸ்டுகளோட தொடர்புல இருந்தாரு வீரப்பன்ங்கிறது. இல்ல, அது நான் தொடர்பே நாங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. தொடர்பே நான் தான். அப்ப அதையே முகில் மறுக்கணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை மறுத்தாருனால இந்த ஆதாரத்தை எடுத்து போடுறாரு. சரி சரி. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வேடிப்பு தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா என்னை விட கூடுதலான தகவலை சொன்னா இந்த தொடர்கள் தான். விவேக் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. விவேக் மட்டும் இல்ல, சிறையில ஒருத்தர் போயிட்டு மனு போட்டு பார்த்து சுந்தரமூர்த்தி பார்த்து நீங்க சந்திச்சது உண்மையா அப்படின்னு வந்துட்டு சிவசுப்ரமணியம் தகவல் சொல்றாரு. நிறைய பேர் அவரை கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப சந்திச்சது உண்மை, இந்த தொடர்புகள் எடுத்தது உண்மை. வீரப்பன்கிட்ட கொஞ்சம் பெருந்தொகை வாங்கிட்டு வந்ததும் சுந்தரமூர்த்தியில ஒரு பெரிய தொகை வாங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய பொருளாதார நிலைகள்ன்றதே மாறி இருக்கு. சரி, சுந்தரமூர்த்தி உங்களுக்கு எப்படி அறிமுகமாகிறாரு? இந்த பிரச்சனை வரும்போது சந்திக்கும் போதுதான் நீங்க பாக்குறீங்க? சந்திக்கும் போது, அதுக்கு முன்னே எனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னே. யாரு சுந்தரமூர்த்திங்கிறது பொதுவா யாரு? அவர் மாவோயிஸ்ட் கட்சியோட, அது தமிழர் இதுல தமிழர் மீட்சி படை இல்ல, அவங்க தனி கட்சி, நக்சலைட் அமைப்புல அவங்க ஒரு கட்சி. சரி, இப்ப இந்திய அளவுல இன்னைக்கு பெரிய அமைப்பா இருக்கிறவங்க மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நம்ம அந்த கட்சி மேல எதுவும் குறையா, அந்த அவங்க கோட்பாடுகளை சார்ந்தவங்க அதுல இருக்கிற எல்லா இடத்துலயும் எல்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி. முன்னாடியே சுந்தரமூர்த்தி வந்து வீரப்பனுக்கு அறிமுகமா இருந்தாரா? இல்ல, நான் தானே கூட்டிட்டே போறது, கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறதே நான் தான். சரி, அவர் என்ன நோக்கத்துக்காக போய் வீரப்பனை சந்திக்கிறாரு? வீரப்பன் கேட்கிறாரு, இந்த அமைப்பு இந்த கட்சியோட தொடர்பு வேணும்னு. வீரப்பன் அந்த அடிப்படையில தான் இவங்களை தொடர்பு எடுக்கிறோம். நாங்க தான் கூட்டிட்டு போறோம். அப்ப சுந்தரமூர்த்தி வீரப்பனும் பேசுனது என்ன?
அவரையும் நம்ம அந்த 3வது முறை நான் சொன்ன மாதிரி கூட்டு போனோன்ட்டு அப்போ உள்ள கூட்டு போயிடுறாரு, முகாமுக்கு கூட்டு போயிடுறாரு. நாங்க 3வது முறை நாங்க எல்லாம் தேவராஜ், ஐயந்துரை, தங்கான் அவங்க எல்லாமே சேர்ந்து வெளியே வந்துடுறோம். சரி. அந்த விடிய காலம் வெளியே வரோம். அவரை வந்து சுந்தரமூர்த்தி அவர் முகாமுக்கு கூட்டு போயிடுறாங்க. சரி. அதுக்கு பிறகு பல முறை சந்திச்சிருக்காங்க. சுந்தரமூர்த்தி, விவேக், பல தோழர்கள் போயிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. ஓஹோ. அது அவரு இந்த புத்தகத்திலே குறிப்பிடுற, நான் சொல்லல இது. ஏன்னா பூரா செய்தி சிவசுப்ரமணியத்துக்கிட்ட சொன்னதும் அவங்கதான், புத்தகமா போட்டிருக்கிறதும் அந்த ஆதாரங்களும் அவங்க தான் போட்டிருக்காங்க. அதுல இவ்வளவு செஞ்சு என்ன சரி. இப்ப சுந்தரமூர்த்தி இவங்களை எல்லாம் நீங்க கூட்டு போறீங்க, இவ்வளவு பேர்த்துக்கு ஒரு பாலமா இருக்கிறீங்க. ஆனா அவங்கள வச்சு வீரப்பன் கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது மட்டும் உங்களை கழட்டி விட்டுறாங்களே, என்ன விஷயம்? இல்ல, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை இல்லைங்க. அவங்க ஒரு ரகசிய அமைப்பு, அவர் ஒரு ரகசிய குழு, 2 பேருமே ஒரு ரகசிய அமைப்பா இருக்கிறாங்க. அதுல அவங்க சில ரகசிய முடிவுகள் எடுப்பாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை இல்ல. ஓஹோ. அது தெரிஞ்சு அது முறையும் இல்லை. நீங்களே விலைக்கு வேண்டீங்களா, வீரப்பனை அனுப்பிச்சு விட்டாரா? நாங்களே விலைக்கு வாங்க, பேசும்போது கூட தனியா தான் உட்காந்து பேசுவாங்க, நாங்க தூரமா உட்காந்துருவோம். ஓஹோ. நாங்க அது என்ன பேசுறாங்கன்றத கூட நாங்க கேட்டுக்க மாட்டோம். சரி. இவங்க எல்லாம் போனது மணி மோட்டிவா போனாங்களா, இல்ல வேற வீர மோட்டிவா தான் போனாங்களா? வீரப்பன் விரும்பினது வந்து அவருக்கு அப்ப ஆட்கள் இல்லை, 4 பேர் தான் இருக்காங்க. சரி. இவங்க இந்த கட்சி வந்தா பயிற்சி எடுக்கிறதுக்கு காடு சரியா இருக்கும், ஒரு 50 பேர் 100 பேர் வந்தாங்களா நம்ம பயிற்சி கொடுப்போம், இங்க நமக்கு பாதுகாப்பா இருக்கும், நமக்கு ஒரு படை இருக்கிறதுக்கு பாதுகாப்பு அரணா இருக்குன்றதான் அவர் விரும்பினார். அதுக்காக தான் இவங்களை தொடர்பு எடுத்ததே. ஆனா இவங்க இதுல சிலர் வந்து இந்த இயக்கத்தை பயன்படுத்தி பணம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் சுந்தரமூர்த்தி எல்லாம் ஒரு பெருந்தொகை வாங்கியிருக்காரு. அது வீரப்பனே என்கிட்ட சொல்லியிருக்காரு. எந்த மாதிரி சொன்னாரு? இந்த மாதிரி தோழருக்கு பணம் கொடுத்தோம். நான் 4வது முறை சந்திக்கும் போது சொல்றாரு தோழருக்கு ஒரு 7 லட்சமே ஏதோ சொன்னார். அது கொடுத்து நான் சொல்றது பொய்யா இருந்தா கூட இப்ப காவல்துறையில ரெக்கார்டு இருக்கு. சேர்த்துக்குழுக்கு வந்து யாருக்கு 100 ரூபாய் கொடுத்தா கூட இரவு நேரத்தில் கூட டார்ச் எடுத்து எழுதிடுவார். அக்கௌண்ட் நோட் பாக்கெட்ல வச்சிருப்பார், எடுத்து எழுதுவார், உட்காந்து அதே இடத்துல எழுதுவார். அந்த நோட்டு இன்னைக்கு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நம்ம இவங்க மேல அவதூறு மறுப்புன்னு போட்டு அதில் இவ்வளவு இவர்களுக்கு செஞ்சு இவங்களால நான் உப்பா வழக்கு வரையும் வாங்கியிருக்கேன். உப்பா வழக்கு 3 மாதம் சிறையில் இருந்திருக்கும். இப்போ இவங்களை வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்ததுக்காகவே அது வேற. அதுக்கு பிறகு இப்போ 2021 தோழர் மணிவாசகன் ஒருத்தர் 18 இறந்தார். சரி. போலீஸ் மோதல்ல அட்டப்பாடி, கேரளா அட்டப்பாடியில் இறக்குறாரு, சுட்டுக் கொள்றான் போலீஸ். அவருடைய உடல் வந்து இங்கே நம்ம பொம்பிடி ராமமூர்த்தி நகர், சேலம் மாவட்டம், அது அங்கே உடல் அடக்கத்துக்கு முயற்சி நடத்துது. அப்போ இங்கே இருந்த தோழர்கள் எனக்கு சொல்கிறாங்க, அங்கே போகிறோம் பார்க்குறோம், அந்த ஊர் கவுண்டரு அந்த பாடி அங்கே அடக்கம் பண்ணக்கூடாதுன்றதுல, உடல் அடக்கம் பண்ணக்கூடாதுன்றதுல காவல்துறை கியூ பிரான்ச்சு ரொம்ப இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ 2-3 முறை அங்கே தொடர்ச்சியாக போகிறோம், அங்கே இருக்கிற சூழல் அந்த ஊர் கவுண்டரை பார்க்குறோம். இப்போ கியூ பிரான்ச்சு ஒரு நோட்டீஸ் எல்லாம் போடுறான், இந்த பொதுமக்கள் போட்ட மாதிரி இவர் உடலை வந்து இங்கே அடக்கம் அனுமதிக்க மாட்டேன்ட்டு. அப்போ இதெல்லாம் எடுத்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் போடுறேன், காவல்துறை இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. ஆனால் அப்பயே தொடர்ச்சி அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசுறது, ஊர் கவுண்டர் கிட்ட பேசுறது, சில தோழர்கள் எல்லாம் போயிட்டு அந்த வேலையை செஞ்சோம். இது புறம் உளவுத்துறை கண்காணிக்கிறான், கியூ பிரான்ச் கண்காணிக்கிறான். அந்த உடல் அடக்கம் செய்யற அன்னைக்கு உடல் வந்தோடனே அங்கே ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு பண்றாங்க, அங்கே முழக்கமெல்லாம் போடுறாங்க. அதில் நானும் நிற்கிறேன். நான் ஒரு ஜனநாயக சக்தின்றதுனால, ஒரு போராளி இறந்துருக்காரு, ஒரு எந்த மனிதர் இறந்தாலும் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டியது அதுக்கு கடமை. அப்போ ஒரு தெரிஞ்சவர் இறந்துருக்காரு, அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், அந்த இரங்கல் கூட்டத்தில் பேசுகிறோம். 15 பேர் மேலே உப்பா சட்டத்தின்கள். அதுல என்ன செடிஷன் ஆக்ட் 124A, இந்திய தண்டனை சட்டம் 124 தேச துரோக வழக்கு. அது உச்ச நீதிமன்றம் வந்து அந்த இதை பயன்படுத்தக்கூடாது அந்த பிரிவு அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்கு. அது தெரியாம நம்ம போலீஸ் போட்டாங்க. அதனால பொண்ணு சார்ஜ் ஷீட் கூட போடாம 18 சம்பவம், 21 எஃப்ஐஆர் அரெஸ்ட், இப்போ இதுவரையும் சார்ஜ் ஷீட் போடல. அப்ப இந்த இயக்கத்துக்காக இவங்களோட நான் ஒரு கருத்தியல் அடிப்படையில தான், இவங்களோட நான் ஆயுதம் தூக்கி நிக்கல, கொள்கை தலைமுறை ஆகல, ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு வேலையை நம்ம இவங்களோட நின்று செஞ்சோன்றதுக்காக உப்பா வழக்கு வரையும். சரி. இப்போ வீரப்பன் வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு கூட்டி. இதுல இன்னொரு செய்தி இருக்கு. 90களிலே அப்ப மாநில செயலாளர் இருந்த ஒரு தோழர் இன்னும் இருக்காரு, அவர் பேரை வேண்டாம். இப்ப அவர் சந்திச்சு இந்த விவகாரங்கள்லாம் வந்த பின்னால தான் பேசினாரு என்கிட்ட. தோழர், நாங்கள் 90ல வந்து வீரப்பனை தொடர்பு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஏன்னா வீரப்பன் அங்கே இருந்ததுனால நம்ம உள்ள போக முடியல, எங்களுக்கு தொடர்பு கிடைக்கல. இந்த தொடர்பு கிடைச்சிருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும் இப்ப
அப்படின்றது இப்போ கூட ஒரு எது வேற மாதிரி இருந்திருக்கு? மக்கள் இது குழுவோட நடவடிக்கை செயல்படு. ஏன்னா காட்டுக்குள்ள போக முடியல. ஓஹோ. ஏன்னா வீரப்பன் ஒரு பக்கம், அவங்க இன்னொரு பக்கம் போலீஸ் தேடுதல். அப்ப எந்த பொதுமக்கள் எல்லாருமே அது ஒரு பெரிய நெருக்கடியானது, காட்டுக்குள்ள போறது வர்றதுன்றதுல நெருக்கடியானது. அதனால அவங்க அதை தள்ளி வச்சிடறாங்க. அது முடியல, தொடர்பு எடுக்க முடியல. அப்படி ஆயிருந்தா இப்ப இன்னைக்கு இயக்கம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம். வீரப்பனும் உயிரோடு இருந்திருக்கும், வீரப்பனையும் பாதுகாத்திருக்க முடியும், இயக்கமும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னாரு. அப்ப இந்த மாதிரி சூழல்ல தான் காட்டுக்குள்ள போக முடியும். ஊத்தங்கரையில 2002 ஊத்தங்கரையில போயிட்டு ஒரு மாந்தோப்புல நெடுஞ்சாலை ஓரமா தேர்வு பண்ணி பயிற்சி எடுக்கிறன்ட்டு போனாங்க. பயிற்சி எடுத்தா கைது செய்யப்படுறாங்க. இப்ப இந்த மாதிரி சிக்கல்லாம் அதனாலதான் வந்தது. அப்ப நாங்க 90களிலே வந்து அப்ப முயற்சி பண்ணோம் அப்படின்னு தான் இந்த பழைய தோழர் சொல்றாரு. அப்ப மாநில செயலாளர் இருந்தவர் 10 லட்சம் ரூபாய் என்னமோ அப்ப ஆந்திரா காவல்துறையால் ஒரு தலைக்கு அறிவிக்கப்பட்டவர். ஆனா அவ்வளவு பெரிய வேலையை நாம செஞ்சு கொடுத்தோம். அதில் நம்ம இழிவுபடுத்துற மாதிரி அதில் அதுக்கு பிறகு நாம சொன்னோம். தோழர் அரங்க குணசேகரன் வழியா ஒரு சமாதான பேச்சுவார்த்தையும் பண்ணார். இந்த ஆட்கள் பேசினாங்க. சமாதான பேச்சு அரங்க குணசேகரன்ட்டு புதுக்கோட்டையை சேர்ந்த சமாதான பேச்சு. இந்த மாவோயிஸ்ட் விவேக், சுந்தரமூர்த்தி என்னையெல்லாம் ஒரு மோதல் வேண்டாம், இத வெளியே ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்ட்டு சமாதானம் பண்றாரு. அப்ப இதெல்லாம் நாங்க திருத்திக்கிறோம், இது நாங்க செஞ்சு தப்பு தான், நாங்க ஒரு ஆய்வு இல்லாம நான் வந்து இந்த புத்தகம் போட்ட தப்பு தான், அவர் சந்திச்சு பேசியிருக்கணும், நாங்கள் தவறாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மன்னிப்பு வருத்தம் தெரிவித்து ஒரு முகநூல்ல பதிவே போட்டார். இந்த பக்கத்தை நீ மறைச்சிட்றோம். இப்போ கடந்த புத்தக சந்தையில கூட பார்த்தேங்க, மறைக்காம விட்டுருந்தா கூட யாரும் பார்த்துருக்க மாட்டான். இந்த பகுதி இந்த பக்கம் இருக்கிற இந்த பேரா மட்டும் சும்மா அப்படி கோடு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இது அப்படியே இருக்கு. சில இதில் பேப்பர் வச்சு ஒரு பக்கம் மறைச்சிருக்காங்க, ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. அடிக்காம இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. அவங்க ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கு, எது அடிச்சிருக்குன்னு அது தெளிவா படிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஹைலைட் பண்ண மாதிரி. அதுல இந்த சுந்தரமூர்த்தின்றவர் இந்த புத்தகத்தை தூக்கிட்டு தருமபுரி பகுதியில் இருக்கிற பலர் இடத்துல போயிட்டு என் மீதான அவதூறுகள், இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, இவராலதான் இதாயிடுச்சு அப்படின்னு முழுக்க சிவசுப்பிரமணியம் வந்து சுந்தரமூர்த்தி தான் பிடிச்சு கொடுத்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவரு தான் உள்ள போய் காவல்துறையோட உள்ள இருந்து பிடிச்சு கொடுத்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டே வைக்கிறார். ஆனா நான் அதை கூட மறுத்துட்டு தான் இருக்கிறேன் அவரு. ஏன்னா சுந்தரமூர்த்தி பிடிச்சு கொடுத்தாருன்றது வீரப்பனை கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும். அவ்வளவுலாம் ஒரு உறவினர்கள் நம்பி இறுதி நாட்கள்ல அதுதான் அவருக்கு நடந்த பெரிய சிக்கல். இல்ல இப்ப பெரும்பாலும் கமெண்ட்ஸ் வரும்போது உங்களை மாதிரி ஆளுங்க போனா அதுதான் பின்னூட்டங்கள்ல நீங்க எல்லாம் போய் தான் பிடிச்சு கொடுத்துட்டீங்க. இல்ல ஏறத்தாழ அந்த துணி அப்படித்தான் வருது. நீங்க வீரப்பன் வந்து ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்னாடி, ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஆள்பலம் நல்லா இருந்தது. ஆள்பலம் இருந்தது. 100கணக்கான பேர் இருந்திருக்கிறாங்க. மக்களும் ஏகபோகமா வந்து சந்திச்சுட்டு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி அந்த பணப்பரிவர்த்தனை நடந்த பின்னாடி ஆட்கள் வந்து 4 பேரா 5 பேரா குறைஞ்சிடுறாங்க, இன்னைக்கும் குறைஞ்சிடறாங்க. ராஜ்குமார் கடத்தல பாத்தீங்கன்னா ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். அதுதான் அவனுக்கு சிக்கல். கொள்ளையனாவோ கொலகாரனாவோ இருக்கிறது அரசுக்கு இந்த இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் அரசியலாகிறார். இந்த அரசு அமைப்புக்கு எதிரா ஒரு அரசியல பேசுறாரு பாருங்க. சரி, அது ஒரு தமிழ்நாடு விடுதலை அரசியல, தமிழ்நாடு விடுதலை படைத்த தமிழரசு எல்லாம் பேச ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டோட கோரிக்கைகளை வச்சாரு பாருங்க. அவர் ஏறத்தாலும் தமிழ்நாடு விடுதலை அந்த ஒரு தமிழ் தேசியவாதியா மாறுறாரு. அதுதான் உங்களுக்கு இந்த அமைப்புக்கு வந்த சிக்கல். நீ ஒழுங்கா இரு, நீ எப்படியா இருந்துக்கோ, அது எங்களுக்கு பிரச்சனை வராத. நீ அரசியல் ஆகாது, நீ கொலை பண்ணிக்க, கொள்ளை அடிச்சுக்க, நீ என்னமோ பண்ணிட்டு போ. நீங்க பாத்தீங்களா சமூகத்துல அப்படிதான் இருப்பாங்க. அப்போ அரசியலா இருக்கிறவன அடக்குவாங்க. இந்த பின்னூட்டம் போடுறவங்க சொன்னது சரியா இருக்குது. இல்ல அது வேற உண்மைதான். ஏன்னு கேட்டா அரசியல் ஆக்குறது நீங்க தான். அரசியல் ஆனதுனாலதான் இவங்க சுட்டு கொண்டு போட்டாங்க. அவர் அரசியல் அனுப்பினதான் பல வேலைகள் நிறுத்தினார். யானை சொல்றதை நிறுத்தினாரு, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பூரா நிறுத்திட்டாரு. ஒரு அரசியல ஒரு தெளிவடைஞ்சிட்டாரு. இல்ல பணம் வந்துருச்சு, இல்ல பணம் இல்ல அது கடத்தித்தான் பண்ணணுங்கிறது இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல பணமெல்லாம் வச்சிருந்தாரு. நாங்க என்கிட்ட அதை சொன்னார் தோழர், பணமெல்லாம் சத்தியமங்கலம் காட்டுல இருக்கு, போயிட்டு வர்றதுக்கு 2 மாசம் ஆகும் அப்படின்ற அதெல்லாம் சொன்னார். சரி, இப்போ சுந்தரமூர்த்தி மட்டும்தான் பலன் அனுபவிச்சாரா? ஏறத்தாழ சுத்தி வந்தவங்க அத்தனை பேருமே பலன் அனுபவிச்ச மாதிரி தான் தெரியுது. எங்களுக்கு அவர் சொன்னது சுந்தரமூர்த்திக்கு பெருந்தொகை கொடுத்தன்றத பதிவு பண்ணார். சரி சரி, அவர் சொல்லியிருக்காரு. அது அவங்க காவல்துறை ஆவணங்கள் எடுத்தாவே தெரியும். இப்ப நெடுமாறன் ஐயா போனது, கல்யாணி போனது, அவங்களோட எல்லாம் சந்திச்சு நீங்க பேசியிருக்கீங்களா?
இல்லை இவங்களோட எப்பயும் நான் தொடர்புல பேசப்பட இருக்கிறவங்க அது ஒன்றும். ஏன்னா ராஜ்குமார் கடத்தல மீட்புக்கு பின்னாடி நீங்க உள்ள போயிருக்கிறீங்க, வீரப்பன் 5 தடவை சந்திச்சிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த உரையாடல் போயிட்டு இருந்திருக்கும் இல்லையா? இல்லை அவர் சொல்லியிருக்காரு இதில் இவங்கெல்லாம் யாரும் பணம்ன்றது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணி நெடுமரெல்லாம் அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. யாரும் பணத்துக்காக அந்த தூதுக்குள்ள போடுவாங்க. இப்போ நீங்கள் அதில் கோபாலில் தவிர மீதி எல்லாருமே சரியாக வந்திருக்காங்க. இப்போ வீரப்பனுடைய இஷ்யூவில் நீங்கள் போய் 5 பேர் தடவை சந்தித்த போது உங்களுக்கும் வீரப்பனுக்குள்ளே வந்து போன கேரக்டருங்க ஒன்று சுந்தரமூர்த்தி, கலிய பெருமாள், இப்படி வரிசை எத்தனை பேர் சொல்லுங்கள்? வரிசையான ஒரு கலிய பெருமாள், சுந்தரமூர்த்தி, இன்னொரு ஆதரவாளர், அவ்வளவுதான். வேற யாரும் ஐயந்துரை அவங்க ஆளுங்க. தேவராஜ் அவங்க ஆளுதான். ஓஹோ, தேவராஜ் ஐயந்துரை எல்லாம் அவங்க ஆளு. சரி, அப்படி வீரப்ப சைடுல இருந்து உங்களுக்கு அறிமுகமானவங்க எத்தனை பேர்? இவங்க தான் அவங்க அந்த 4 பேர். அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? இல்ல, வாய்ப்பு அவ்வளவு கூட இல்ல. அந்த தங்கான் குடும்பத்துல அந்த தங்கான் பெரியவர் தெரியும். அந்த பசங்க எல்லாம் கூட அப்பயே ஒரு மாதிரியா இருப்பானுங்க. மற்றபடி ஒண்ணு வெற்றி ஆட்கள் அவர் குழுவுல இருந்தவங்க. ஏன்னா அவர்கிட்ட இன்னொரு சிக்கல் இருந்தது. இப்ப நாங்க போறோம்னா எங்க தொடர்பு இருக்குன்னா இன்னொருத்தர் தொடர்புல இருப்பார். எங்க தொடர்பு அவங்களுக்கு தெரியாது, எங்களோட அவங்க தொடர்புல இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி, அவங்களோட தொடர்பு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்படிதான் அவங்க அந்த இது மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அது அவங்களுக்கு ஒரு பக்கம் பாதுகாப்பானதாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அது ஆபத்தா முடியறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஓஹோ, அப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அன்னைக்கு தான் ஒரு இளமையிலிருந்து நடந்த பல சம்பவங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க இருந்தோம். அப்போ சின்ன வயசுலேருந்து ராஜ்குமார் கடத்தல், நாகப்பா கடத்தல், எல்லாமே குடும்ப பிரச்சனைங்க எல்லாமே பேசிட்டு இருந்தார். அதுவும் அந்த துப்பாக்கி அப்போ ஒரு SLR, ஒரு AK-47, ஒரு திருநாட்டுத்தறி, ஒரு நாட்டு துப்பாக்கி, சேதுமணிக்கிட்ட நாட்டு துப்பாக்கி இருக்கும். அப்பதான் உட்காந்துட்டு எல்லாம் புல்லட் எல்லாம் காட்டினார். பாருங்க, AK-47 புல்லட் இப்படி இருக்கும், SLR புல்லட் இப்படி இருக்கும், அது எல்லாம் காட்டினார். அந்த 4வது முறையை அவர் எங்களை கூப்பிட்டதுல அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம்? யாரோ நம்மள இது பண்றாங்க, நிழலா யாரோ கூப்பிட்டதே அதுக்காக தான் கூப்பிட்டார். நீங்க நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களும் யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, உள்ளுணர்வு வந்துட்டுது, ஏதோ ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அப்ப அதுக்காக தான் என்ன வர சொல்லியிருக்காரு 4வது முறை. அவர் வர சொல்லி தான் ஏதாவது சந்தேகம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது இந்த ஆட்கள் மேல சந்தேகம் இருக்கா அப்படின்ற கேட்குறாரு. எங்களுக்கு அப்போ எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் போராளி குழுவாக இருக்கிற இவங்க போலீஸோட இவங்க எந்த நேரத்தில் தொடர்புக்கு போக மாட்டாங்கன்னு தெரியும். அதே மாதிரி அவர் ஐயந்துரை வந்து அவர் ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர். வீரப்பனாருக்கு அதே ஊர், ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தது. செங்கப்பாடி தான். அவருக்கு தான் காட்டில் அவங்க எங்கே இருக்கிறாங்க, எங்கே கூட்டின்னு வர சொல்லியிருக்காங்கன்ற இடம் ஐயந்துரைக்கு தான் தெரியும். சரி, தேவராஜுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லாம் இது எல்லா சம்பவங்களும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, சாப்பிட்டு அந்த இரவு வேலை புறப்பட்டு வந்துடுறோம். நாங்கள் அதுதான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2004 கடைசியாக நாங்கள் சந்திச்சது அதுதான். சரி, அந்த நேரத்தில் வந்து அந்த ஐயன்துறையோட கேரக்டர் எப்படி இருந்தது? அவருக்கு சந்தேகம். ஏன்னா இப்போ வந்து சொல்கிறவங்களே இந்த ஐயன்துறை தான் முக்கியமான பர்சன், அந்த வீரப்பனை காட்டி கொடுத்தது, இது பண்ணதில்லை. அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு திரும்பு கூட வாங்க முடியறதில்ல. இவர் முழுக்க போலீஸோட ஆளாக வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதே மாதிரி தேவராஜையும் சொல்கிறாங்க. தேவராஜ் கூட வெளிப்படையாக பேசுகிறவராக இருக்காது, அவரு கூட இந்த ஐயன்துறை மேலே தான் சாட்டுறதா இருக்குது. அப்போ இந்த தேவராஜ், ஐயன்துறை, இந்த 2 கண்ணி மேலே தான் இன்றைக்கி வந்து வீரப்பன் மேலே இருக்க பிரியமாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துடைய கண்ணு இருக்குது. உங்களோட பார்வையில் இந்த 2 பேர் கடைசி காலகட்டத்தில் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கிறீங்க, வெளியிலிருந்து போனதில் வாட்ச் பண்ணது நீங்கள் தான். அப்படிங்கும்போது அவங்களோட கேரக்டர் அனலைஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த சமயம்? இல்லை, ஐயந்துரை வந்து ஒரு அப்பாவி மாரி தான் இருப்பார், இன்னோசென்ட்டு தான். எங்ககிட்ட அப்படி தான் அவர் நடந்துக்கிறார். இது ரொம்ப சிம்பிள் இதாக இருப்பார். அவங்களோட மாமா, அவர் மாமான்னு தான் கூப்பிடுவார், வீரப்பனார் மாப்பிள்ளன்னு அவர் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. உள்ளே வர்றது வெளி என்ன பண்ணுறது எல்லாம் அவரை வச்சு தான் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்கு கூட்டி வர சொல்லியிருக்கான்ற எல்லா விஷயமும் அவருக்கு தான் தெரியும். ரொம்ப நம்பிக்கையுரியவராக இருந்தார். அவருக்கு சந்தேகப்படுற அளவுக்கு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி எல்லா ஒரு விஷயத்த சொல்ல, மம்பட்டியான வந்து கடைசி வரைக்கும் சந்தேகப்படாத மாதிரி கூட இருந்த ஒரு கேனத்தனமான ஒரு ஆள் தான் காட்டி கொடுத்தா உங்களுக்கு சினிமாவில் வரும். உண்மையிலும் அதுதான் நடந்திருக்கு. அவன் பொண்டாட்டிக்கே நம்ம காசை பிரிச்சுக்கலாம் வான்னு ஒரு வெகுளித்தனமான ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரி வெகுளித்தனமான கேரக்டர் தான் இதுல பயன்படுத்துவாங்க. அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்திருக்குங்க.
ஏன்னா அவர் நம்மகிட்ட எதையும் காட்டிக்கல அந்த நேரங்களில். அவர் வீரப்பனுக்கு உண்மையானவராக தான் காட்டிக்கினார். இல்ல ஒரு ஆள் வந்து அது தேவராஜவே சில நேரத்தில் திட்டுவார். வாக்கலை பண்றான், இவன் இது பண்றான்ட்டு தேவராஜ் திட்டுவார். அந்த மாதிரி ஒரு இதாக தான் இருப்பார். இல்லை பொதுவாக இந்த மாதிரி போகும்போது அக்கம் பக்கம் பார்க்கறது, எவனாவது வந்துட்டாங்க சரக்குன்னு திரும்பி பார்க்கறது, அந்த அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது. அது தேவராஜ் கிட்ட இருக்கும். இவரு சின்ன அங்கே திரும்பி பார்க்கறது, அங்கே எது சத்தங்க எது இங்கே ஆள் போகிறான், இதெல்லாம் தேவராஜ் பண்ணுவோம். அப்படி ஐயந்தோர் கிட்ட அந்த இதே இருக்கு. அப்படின்னா அவர் தான் போலீஸுக்கு வந்து நெருக்கமாக இருந்திருக்காருன்னு தெரியுது. எந்த இதுவுமே பயமே இல்லாமல் வருவார் போவார். மற்றபடி எந்த இதுவும் பண்ண மாட்டார். ஐயந்தோரை கிட்ட எந்த ஒரு இதையும் பார்க்க முடியாது. சார் என்னன்னா ரெண்டு விஷயம், ரெண்டே கேங்கு தான். ஒரு கேங் வந்து போலீஸுக்கு எதிராக இவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸுக்கு எதிராக ஃபைட் பண்ணும்போது போலீஸோட இன்ஃபார்மருக்கு வந்து பயம் யார் மேலே வரும்? வீரப்பன் கேங் மேலே தான் வரணும். வீரப்பன் சுற்றுவாங்கிற பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பதட்டம் இருக்கும். அது இல்லை, ஏன்னா வீரப்பனுடைய மெய்காப்பாளனாவே ஐயன்துறை இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸுடைய அனுப்பப்பட்ட ஆள் வருஷ கணக்கில் ஆகுதுன்னா அதை பத்தின அச்சம் இல்லை. அப்ப ரெண்டு பக்கம் தனக்கு எந்த பாதகம் இல்லைங்கும் போது அதனால வந்து உங்களுக்கு அந்த கவனிக்கலையோன்னு நமக்கு தோணுது. இல்ல அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் ஒருபடி நேரம் கூட்டு வர அந்த இதுதான் இருக்கும். சந்தேகப்பட்டு பாக்குறது, அதை பாக்குறது, அந்த மாதிரி எதுவும் அந்த நடவடிக்கைகள் எதுவும் இருக்காது. ரொம்ப இதா இருப்போம், கேஷுவலா இருப்போம். இப்ப இந்த 10 லட்சம் யாருக்கு தான் கிடைச்சது? வீரப்பனு சேத்துக்குழிக்கு 10 லட்சம் இதெல்லாம் வந்து மொத்தமா யாருக்கு தான் கிடைச்சதோ? அது காவல்துறை அறிவிச்சிருந்தாதாங்களே தெரியும். அறிவிக்கவே இல்லையே. யாருக்கு கொடுத்தோன்றதை அறிவிக்கவே இல்லை. அந்த எஸ்டேப்ல இருந்தவங்களுக்கு அந்த ரிவார்டு பணம் கொடுத்தது, வீடு கொடுத்தது, இந்த மாதிரி இதெல்லாம் அறிவிச்சாங்களே தவிர இன்ஃபார்மர் யாருன்றதை இதுவரையுமே அவங்க சொல்லலை. இப்போ இன்ஃபார்மர் யாருன்றதை விட அது ஒரிஜினலாக காட்டி கொடுத்தவங்க யாருன்றது தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுல காவல்துறையை பல கதை கட்டி விட்றாங்க. அது அந்த கண்ணறுவை சிகிச்சை, ஈழத்துக்கு போகிறதுக்கு போனார், இந்த மாதிரி கதையெல்லாம் திட்டமிட்டு பண்ணுற காவல்துறை பரப்புற இதுதான். அது உண்மையாகவே அந்த இன்ஃபார்மர் காட்டி கொடுத்தவங்க யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அவங்களை பாதுகாக்கிற வேலையில் காவல்துறை ஏறத்தாழ இத்தனை புத்தகங்கள் வந்திருக்குது, இத்தனை வந்து உண்மை கண்டறியும் குழு எல்லாமே வந்து ஏறத்தாழ இந்த திசை திருப்புற வேலையாக தான் நம்மளுக்கு தோணுது. இல்லை ஒரு விஷயம், கொன்னது போலீஸ் தான் இது பண்ணுறாங்க. ஆனால் சுட்டு கொள்ளலை, சுட்டு இருக்காங்க, சுட்டு கொண்டாந்து தான் எல்லா சித்திரவதையும் பண்ணி கடைசியில பக்கம் இருந்ததான் நெத்தியில பக்கத்துல இருந்த துப்பாக்கில வந்து நெத்தியோட ஒட்டி வச்சு சண்டை போட்டாலும் சுடலை. அவங்களோட சண்டை போடல. நான் அவருடைய பாடி வந்து காட்டுன உடனே ஃபர்ஸ்ட் சொன்னது, துப்பாக்கி வந்து ஒரு 2 இன்ச்சு தூரத்துல கூட வச்சு சுடல சார், இது பக்கம் இல்ல நெத்தி பொட்டுல ஒட்டி வச்சு சுட்ட துப்பாக்கி இது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்படி அது வந்து நல்லாவே தெரியும். அந்த சுட்டது பார்த்தீங்களா நல்லா காட்டி விடும். அதனால இவங்க வண்டியில் வந்தாங்க, அதெல்லாம் வண்டியில் நம்ம இவங்க வீரப்பன் இவர் வந்து விவேக் குழு போகும்போதே இவங்க வந்து வேற ஒரு பெரிய நகரத்தில் வச்சு நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அல்லது வேற மாநிலத்துக்கு கூட கூப்பிட்டு போகிறோம், பாதுகாப்பாக போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் காட்டு விட்டு வந்தால் பிணமாக தான் வருவேன், நான் உயிரோட நான் காட்டு விட்டெல்லாம் வரமாட்டேன், காட்டு விட்டு வந்தால் 10வது நிமிஷம் எனக்கு போலீஸ் பிடிச்சிருவான், நான் வந்து மாட்டி சாக தயாரா இல்லைன்றத மறுத்துறாரு. அவர்கிட்ட வந்து கடைசி மன நிலையை வந்து சரண்டருங்கிற பேச்சுக்கு போலீஸ் கிட்ட சரண்டர் அந்த முடிவை கடந்துடுறாரு. ஒரு கட்ட வரையும் முயற்சி பண்றாரு சரண்டர் ஆகலாம் அப்படின்னு. அது ஜெயலலிதா கவர்மெண்ட்லயே வந்து சுப்பிரமணிய சாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதை காலி பண்ணிடுறாங்க. அதனால அவர் அந்த முடிவு இது திமுக ஆட்சி இருக்கும்போது கலைஞர் முதல்வராக இருக்கக்குள்ள அந்த முடிவு வராரு. இவங்க ஜெயலலிதா சுப்பிரமணிய சாமிலாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சோடனே அது அந்த முடிவை கை விட்டுறாங்க. அப்புறம் அவரும் இதுக்கு மேல நம்ம போனோம்னா கொன்னுருவாங்கன்றத அவருக்கு தெரியும். அதனால இனிமேல் சரண்டர் ஆகிறதுன்ற முடிவை அவர் மாத்திடுறாரு. இப்போ தேவராஜ் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க, அப்போதான் நம்ம அவர் கொல்லப்பட்ட பிறகு நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசக்குள்ள கேட்டேன், என்ன கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க என்னன்னு ஒரு செய்தி கேட்டேன். ஆனால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆகஸ்ட் 4ஆம் தேதி நம்ம கடைசியாக பார்த்தோம், அதுக்கு பிறகு நான் பார்க்கலன்ட்டு என்கிட்ட சொன்னார் தேவராஜ். அதுக்கு பிறகு இப்போ அவர் இந்த காணொலிகள்லாம் பேசக்குள்ள பல விஷயங்களை சொல்கிறார். எப்படி அதுக்கு பிறகு ஐயந்துறை வெள்ளத்துறையை கூப்பிட்டு போனான்றார்.
காட்டுக்குள்ள வெள்ளைத்துறையை கூப்பிட்டு போனேன். சரிங்க. வெள்ளைத்துறை வந்து துப்பாக்கி கழுத்தில் கட்டி விட்டுருந்தாரு. விஜயகுமார் சிந்தாமரைக்கண்ணா என்கிட்ட அவர் ஒருத்தர் வருவார், அவரை கூப்பிட்டு போவான்னு மட்டும் சொன்னாங்க. அவர் வெள்ளைத்துறைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. வீரப்பன் இருக்கிற இடம் ஐயந்துறைக்கு தான் தெரியும், இவருக்கு தேவராஜுக்கு தெரியாது. சரி. காட்டுல எனக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அவர் இல்லாம அவர் வேணா நீ மட்டும் கூப்பிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. வெள்ளைத்துறை வந்து கழுத்தில் துப்பாக்கி கட்டி தொங்க, ஒரு சின்ன துப்பாக்கி கட்டி தொங்க விட்டுருக்காரு, கிரானைட்ல வச்சிருந்துருக்காரு. ஓஹோ. இவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் போறாரு, அந்த இடத்துல பாதை பிரிஞ்சுது, எதால போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற பாதையில போயிட்டு இருக்கிறேன். போய் காடு பூரா அந்த இடம் எங்களுக்கு எங்கேயுமே தெரியல. சரி. அவங்க இதுமேல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ திரும்பி வரோம். அப்போ வரும்போது ஒரு பாறையில வந்து வெள்ளைத்துறை சவுரி விழுந்துடுறாரு. இப்போ கிரானைட் போயிட்டு ஒரு தூரமா விழுது. சொல்றது யார்? தேவராஜ் சொல்றாருங்க. இதெல்லாம் என்கிட்ட 4ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் சந்திக்கலன்னாரு. இப்போ இந்த செய்தியெல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. சரி. கொஞ்சம் தூரத்துல வெள்ளைத்துறை உளுந்துற பாறையில தவறி விழுறாரு. துப்பாக்கி அப்பதான் தொங்குது, கிரானைட்டு போய் விழுது, நல்ல வேலை வெடிக்கல அது. அப்போ அதை எடுத்துட்டு நான் யார் தெரியுமான்னு என்னை கேட்டாரு. அப்போதான் தெரியலன்னு சொன்னோன்னே நான் வெள்ளைத்துறை அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளைத்துறைன்னு அப்போதான் சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற செய்தியை இப்போ அவர் சொல்றார். ஒருவேளை இவர் தெரிஞ்சிருந்து அந்த இடத்துக்கு வீரப்பனார் இருந்த இடத்துக்கு போயிருந்தா தேவராஜையும் கொண்டு இருப்பாங்க, வெள்ளைத்துறையும் கொண்டு இருப்பாங்க. அது நடந்திருக்கும். அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. அவருக்கு இடம் தெரியாது. யாருக்கு? தேவராஜ். அவர் எங்க இருக்காங்கன்றது ஐயந்துறை கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா காட்டுக்குள்ள தொடர்புல இருந்தவர் ஐயந்துறை தான். அப்போ இந்த இடத்துல வந்து தேவராஜும் விலகிறாரு. அப்போ ஒரே பாயிண்ட் ஐயந்துறை தான். அப்போ போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு 15ஆம் தேதி அக்டோபர் கொல்லப்படுறது 2-3 நாளைக்கு முன்னால 13ஆம் தேதி, மன்னிக்கணும், 13ஆம் தேதி, அக்டோபர் 13ஆம் தேதி குளத்தூர் மணி அண்ணனை கூட்டிட்டு போனான்றார் தேவராஜ். சரி. 13ஆம் தேதி நேரமெல்லாம் சொல்றாரு. 2:45 அந்த இடத்துல நாங்கள் போய் சந்திச்சு பேசிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்தோம், வீரப்பனோட பேசிட்டு இருந்தோம் வந்தோன்றார். அதாவது 4 நாளைக்கு முன்னால தொடர்பில் இருந்ததா அவரே சொல்றாரு. சரி. அப்ப இதுல அவரு அதோட சரி. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? குளத்தூர் மணி அதுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுத்துருக்காரா? இல்ல ரிப்ளைக்கு நான் கேட்டேன் அவர்கிட்ட, குளத்தூர் மணி அண்ணன்கிட்ட கேட்டேன். தேவராஜ் இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவு பண்றாரு, அது உண்மைங்களா அப்படின்னு கேட்கும்போது கடைசியில் நாங்கள் சந்திச்சா நான் தேதியெல்லாம் நினைவில்லை அப்படின்னாரு. 20 வருஷம் ஆகி போச்சு. இப்போ தேதி போலீஸ்ல திசை திருப்புற வேலையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட், அதான் கேட்டேன். ஆனால் சிந்தாமரை கண்ணன் பார்த்தது, அசோக், எல்லா உளவுத்துறை ஆட்களோட நான் இப்போ எனக்கு வர சொல்லியிருந்தேன். கேம்பில் போய் பார்த்தேன், விஜயகுமாரை பார்த்தேன், சிந்தாமரை கண்ணனை பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ போலீஸோட நெருக்கமாக தான் இருந்திருக்காங்க. என்னை மிரட்டி வச்சுருந்தாங்க, நான் சொல்கிறத செய்யன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இவங்க வந்து வீரப்பனை வந்து காவல்துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிடுறாங்க. நாங்க சந்திக்கிற காலகட்டங்கள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க போறீங்க வர்றீங்க, வந்த பிறகு போலீஸ்ல என்கவுண்டர் ஒரு 2 மாசம் கழிச்சு தான். 2 மாசம். நான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கடைசியா பார்த்துட்டு வரோம். அக்டோபர் 18 கொல்லப்படுறாரு. 2.5 மாசம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2.5 மாசம். 2.5 மாசம் இடைவெளிங்கிறது வந்து ஒரு 50, அதுல ஒரு 60, 80 நாள். 80 நாள் கூட 72. ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அப்போ செப்டம்பர் முழுசா 1 மாசம். அதுதான் இதுல ஒரு 60, 15, 72 நாள். 70 நாள், ஒரு 70 நாள். 70 நாளுக்குள்ள இது நடக்குது. இப்போ 70 நாளுக்குள்ள இது நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி முழுக்க பார்த்தீங்கன்னா, நீங்க போன பின்னாடி போலீஸ் உளவுத்துறை பொறுத்தளவு என்ன பண்ணும்னா, நீங்க போய் வந்த அடுத்த நிமிஷமே உங்களை செக். ஆமா. என்ன பேசுனா, ஏது சொன்னா, தகவலை சொல்லு, எங்களுக்கு இன்ஃபார்மர் மாதிரி இல்லை, இப்படி இதெல்லாம் கொண்டு போய் கொடு, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று. நீங்கள் அதுக்கெல்லாம் மசியக்கூடிய ஆட்கள் இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் மக்கள் யுத்த குழுக்காரங்கிறதுனால நீங்கள் மசிய மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஆனால் கூட உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி தொடர்றதெல்லாம் தெரியும். அப்படி கூட கூட வாட்ச் பண்ணலங்கிறீங்க. அந்த மாதிரி கூட எனக்கு பின்தொடர மாதிரி கூட அந்த மாதிரி கூட தெரியல. முழுக்க போலீஸ் கஸ்டடிக்குள்ள வீரப்பன் வந்துட்டதா தான் எங்களை கண்காணிக்கிற மாதிரி கூட எங்களுக்கு தெரியல அந்த நேரம். அப்படின்னா வீரப்பன் வந்து முழுக்க போலீஸ் கஸ்டடியில வச்சிருந்திருக்காங்க. இப்பதான் அது புரியுது. அந்த வளையத்துல இன்னொன்னு பாத்தீங்களா, எங்க கிட்ட விசாரணையோ இல்ல கைதோ எங்க மேல எந்த இது பண்ணியிருந்தாலும் அவங்க உஷாராயிருப்பாங்க. ஏன்னா இந்த தொடர்புல தெரிஞ்சிருச்சுன்றது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால அது தெரியக்கூடாதுன்றதுனால எங்களை எல்லாம் கண்டுக்காம விட்டது காரணம் அதுதான். போலீஸுடைய வளையத்துல இருக்கு.
இருந்திருக்காரு. மீட்டரோ 5000 மீட்டரோ தெரியாது, அந்த அவங்க வளையத்துக்குள்ளதான் இருந்திருக்காரு. வந்துட்டாரு. அந்த வந்ததோட விளைவு தான் உங்களை வந்து விசாரிக்க. அதுதான் இப்ப எங்களை விசாரணைன்னு கூப்பிட்டு இருந்தாலும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். கைது விசாரணை எது நடந்திருந்தாலும் அது வீரப்பன் காதுக்கு போயிருக்கும். அப்ப அவங்க அந்த ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இல்ல அது அவங்க நோக்கம் போறோம் ஆபரேஷன் சக்சஸ். குக்கூன் ஆபரேஷன் வந்து அப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது 1 வருஷத்துக்கு முன்னாலே எங்க தொடர்பு நாங்கெல்லாம் போறதுக்கு முன்னே இது அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு போயிட்டோம். அப்படிதான் நடந்திருக்கணும். ஆபரேஷன் குக்குன்லாம் கிடையாது, ஆபரேஷன் பப்புன். இல்ல இதுல நான் ரொம்ப நுட்பமா முக்கியமா பார்த்தது என்னங்கன்னா, பல சாம்ராஜ்யங்கள் பெண்ணால வீழ்ந்திருக்கு, இன்னொரு சாம்ராஜ்யம் பதவி பணத்தால வீழ்ந்திருக்கு. வீரப்பனை பொறுத்தளவு பணம்ங்கிறது வந்து ஒரு பொருட்டு இல்லை. எந்த மாதிரியான பொருட்டு இல்லைன்னா, அதிகபட்ச சந்தனம் கட்டை கொண்டு போவார், 10 ரூபாய்க்கு விற்கிறத 2 ரூபாய்க்கு விற்பார், எவனோ புரோக்கர் 8 ரூபாய்க்கு விற்றுருவான். இவர்கிட்ட கூலிக்கு ஆளு 50 பேர் 100 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் படி கலந்து சாப்பாடு போட்டிருந்தாரு, நிறைவாக வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த நிறைவில் எந்த குறையும் இல்லை. எப்போ ராஜகுமாரை கடத்தினாரோ, பெருந்தொகை அவர் கை வந்ததோ, அதை வந்து யாருக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாரோ, அந்த பங்கிட்டு கொடுத்ததுல எங்கேயோ ஒரு அரசியல் நடந்ததா, இவருக்கு நம்பகத்தன்மையான ஆட்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு தோணுது. அதனால தான் நீங்கள் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா 5 பேர் மட்டும் 4 பேர் இருக்காங்க. அப்படின்னா அத்தனை பேர் ஏன் விலகுனாங்கன்னா, உதாரணத்துக்கு அர்ஜுனன் குழந்தை கிட்ட ஒரு 30 லட்சத்தை பையில போட்டு கொடுக்குறாரு. முத்துலட்சுமி ஒய்ஃபு கிட்ட ஒரு 30 லட்சமோ 50 லட்சமோ தூக்கி கொடுக்குறாரு. இப்படி மாதையும் பையன் கிட்ட கொடுக்குறாரு. மாதையும் பையன் ஜாலியாக தெரிஞ்சுட்டு இருக்காரு, பெரிய நல்லா ஃபாரின் கார் வாங்கிட்டு. இதையெல்லாம் இவங்க கூடவே இருக்கக்கூடிய நெருக்கமான கூட்டாளிகள் பார்க்குறாங்க. இவர்கிட்ட அடியாளா வேலைக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 30 லட்சம் 50 லட்சம் அள்ளி கொடுக்குறாரு, நம்மளுக்கு என்ன கொடுத்தாருங்கிற ஒரு மன வெளிப்பாடு அவங்களுக்கு வந்து தான் அவங்க அத்தனை பேர் வரிசையாக விலகிறதுக்கான காரணமாக இருந்திருக்க முடியும். இன்னொன்று, பணம் இங்கே நிறைய புழங்கணுன்னு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ள இவங்க வந்திருக்க முடியும். யார்? இந்த உளவாளி தேவராஜ், ஐயன்துறை, இவங்கெல்லாம் போலீஸோட கண்ட்ரோலுக்குள்ளே வர்றது ரொம்ப இயல்பாக நடந்ததுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா பணம் நீங்கள் 10 லட்சத்தை விட பெருந்தொகையோன்னு கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன வீரப்பனை காட்டி கொடுத்தா 10 லட்சம் தானே கிடைக்கும், நம்மளுக்கு 30 லட்சம் கொடுத்தது இந்த ஆளோட தலையை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த கோபம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அந்த கோபத்துடைய அல்லது பொறாமையுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனால் இந்த நேரத்தில் அவர் தானே எஸ்கேப் ஆகணும்னா இந்த நாட்டை விட்டு போகணும். நாட்டை விட்டு போகிறது எதுக்காகனா, தன்னோட கண்ணுக்கோ உடலுக்கோ சிகிச்சை பண்ணணும். இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போகணும்னா பிடிச்சிருவான் போலீஸ். அதனால வெளிநாடு, இலங்கை மாதிரியான இடத்துக்கு போகணும். இதுக்கு யார் இல்லை, வட மாநிலங்களுக்கு போகணும். பூலான் தேவி இருக்கக்கூடிய இல்லை, இலங்கைக்கு போகிறதுன்றத அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அது குளத்தூர் மணி வழியாக தான் முயற்சி பண்ணியிருக்காரு. அது நான் கேட்டேன் அவர்கிட்ட, அது உண்மைதான் அப்படின்னா சரியா வருது. அது உண்மைதான். ஆனால் இப்போ புலிகள் அதை மறுத்துறாங்க. அப்போ புலிகள் மறுத்த பிறகு இவர் எங்க இப்போ இலங்கைக்கு போக போறாரு, யாருக்கிட்ட போவார்? அப்போ அடுத்த கெயின் என்ன? அடுத்த ஒரு யுத்த குழு எதுங்க? இலங்கை யுத்த குழு, விடுதலை புலிகள், அது போச்சு, மறுத்தாச்சு. எது யுத்த குழு? உங்க யுத்த குழு. மாவோயிஸ்டுக்கு தான் இந்தியாவில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க. அவங்க மூலமா இருந்தால் நம்ம மாநிலம் விட்டு மாநிலம் கூட போயிடலாம். வடக்கு மாநிலங்களை போயிட்டா கூட அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இவனுங்களை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார். இப்போ தான் இந்த வளையத்துக்குள்ளே, போலீஸ் வளையத்துக்குள்ளே இவங்க வர்றாரு. அப்போது இந்த ஐயன்துறை மாதிரியான சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து இவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், நம்மளுக்கு என்ன இருக்குது, இத்தனை காலமாக நம்ம கட்டி காப்பாற்று அப்படின்னு போலீஸுகளோட இன்ஃபார்மராக மாறுறாங்க. அதில் போலீஸ் நெருக்கடி ஒன்று இருந்து, அது நெருக்கடி எப்பவுமே இருக்கு. அது கூடுதல் நெருக்கடியாக கொன்னுருவோம் செஞ்சிருவோம் குடும்பத்தோட, அந்த மாதிரி ஒரு மிரட்டலில் வச்சு அவங்கள செஞ்சிருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வருஷம் பணத்துக்கு ஆசைப்பட்டாங்களோ இல்லையோ, ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருந்திருக்கும். உயிர் பயம், எல்லாத்துக்கும் உயிரினும் போது ஒரு பயம் வரலை, அந்த பயம் அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதில் வந்து வீரப்பன் ஏமாந்த கணங்கள் நீங்கள் எதை சொல்லுவீங்க? உறவு அதை நம்பினது தான். கடைசியில் ரத்த உறவுகளை நம்பினது தான் அவருக்கான ஆபத்து. பலரும் சொல்கிறாங்க, இப்போ அவர் காட்டி கொடுத்துட்டாரு, இப்போ எங்களை சொல்கிறாங்க இவங்க போய் தான் இதெல்லாம் ஆகிப்போச்சு, இவங்க போடலாம் ஒரு இதாக இருக்காது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த வெளியே இதுலையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார். நீங்கள் அரசியல் மயப்படுத்திட்டீங்க, அதனால தான் அரசியல் அது ஒரு காரணம். அவர் ரொம்ப இதாக பார்க்கறதுக்கு, அவர் முடிக்கணுன்றது அது ஒரு காரணம். ஆனால் இவங்க வெளியிலேருந்து போன காட்டி கொடுத்தாங்கன்றதெல்லாம் யாரும் காட்டியெல்லாம் கொடுக்க முடியாது. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். இப்போ நம்ம போயிட்டு ஒரு இடத்துல பார்க்குறோன்னா 10வது நிமிஷம் வேற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே பார்த்துட்டு வரோம், இங்கே போலீஸ் நம்மளை பிடிச்சிடுறாங்க, அடிக்கிற அடிகளை கொண்டு போய் அந்த இடத்த காட்டுறதுக்கு போகிறோன்னா அவங்க அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி, ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போயிடுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க யார் எவ்வளோ நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் ஒரு இடத்துல பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி தான் அவங்க நடவடிக்கைகள் இருந்தது.
அது ஒருத்தர் போய் பிடிச்சி கொடுத்தான் காட்டி கொடுத்தான்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. பார்த்தபோது அந்த உறவுகள் தான், உறவினர்களை நம்பினது தான் அவருக்கு சிக்கல். 3-4 பேர், சேதுபதி உட்பட 4 பேர் ரொம்ப சோர்ந்து போய் காட்டுல அலையாளன்னு அலைஞ்சு போராடி சோர்ந்து போய் இதுல இருந்தாங்களா, இல்ல ஒரு இல்ல நல்லா ஹெல்த்தியா தான் இருந்தாருங்க. நாங்க ஆகஸ்ட் 4ஆம் தேதி பார்க்கும்போதெல்லாம் நல்லாவே இருந்தார். கண்ணெல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. தேவராஜ் கூட இடையில ஒரு காணொலியில் சொல்லுவார், ரொம்ப தடுமாட்டின்னு இருந்தார், தடி வச்சிருந்தாரு, என்னை கட்டி பிடிச்சாலும் இருந்தார், நல்லா சொல்கிறார். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். நாங்கள் கடைசியாக சந்திக்கும் போது ரொம்ப தெளிவாக இருந்தார், நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். சரி, தேவராஜ் அப்புறம் நீங்கள் கடைசி எப்போ பார்த்தீங்க? இந்த பேட்டிகள்லாம் கொடுத்த பின்னாடி பார்க்கலையா? ஃபோனில் கூப்பிட்டு பேசினார். என்னன்னா என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு நீங்கள் சொன்னதை தாங்க சொல்கிறேன். இப்போ இந்த வெள்ளத்துறை கூட்டின்னு போனது நான் கேட்கும்போது நான் ஆகஸ்ட் 4ஆம் தேதியோட நம்ம கடைசியாக செஞ்சுட்டு அது அப்படின்னு சொன்னீங்க, அதோட முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தான் அதுக்கு பிறகு வெள்ளத்துறை போனது, குளத்தூர் மணி கூட்டி போனது, கழுத்தில் தோய் எல்லாமே நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன், தவிர நான் உங்களை எந்த இடத்துலையும் குற்றஞ்சாட்டில் நீங்கள் தான்ட்டு நான் சொல்ல. எனக்கு என்ன நீங்கள் சொல்கிற செய்தியை நான் சொல்லியிருக்கேன். நான் எதுவும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லணுன்ற நோக்கத்தை எல்லாம் சொல்லலை அப்படின்னு. அதுதான் இப்போ இடையில கூட தொடர்பில் வந்தார். என்ன இருக்கிற இடம் இது? கோவிந்தபாடி. அதாவது அவருக்கு ஐயந்துரை இருக்காருல்ல, ஐயந்துரை வந்து தேவராஜோட பெரியப்பா பொண்ணு கட்டியிருக்காரு. அவங்க 2 பேரும் மாமன் மச்சான். ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் தான் எல்லாருமே. வீரப்பன், ஐயந்துரை, தேவராஜ் எல்லாமே நெருக்கமான உறவினர்கள். சரி, வீரப்பன் இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பார் நீங்க அவருக்கு கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஒரு அமைப்பாக ஆகணுன்றதுல தெளிவாக இருந்தார். அரசியல் ஆகிட்டு இருந்தார். அவருக்கு வந்த ஆபத்தும் அதுதான். அவர் அரசியல் இல்லாமல் ஒரு கொலைகாரனா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அவர் அரசியல் தான், அதுவும் தமிழ்நாடு அரசியல், தமிழ் தேசிய அரசியல் பேசணும் தான் அவருக்கு வந்த சிக்கலே. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை துண்டிக்கிறதுக்கான வேலைலாம் நடந்திருக்கு. மாவோயிஸ்டுகளோட போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் வந்து ஒரு முரண்பாடு வருது. தேவராஜ் வந்து இவங்களை திட்ட ஆரம்பிக்கிறார். மாவோயிஸ்ட் ஆளுங்க, இந்த சுந்தரமூர்த்தி எல்லாம் இவங்க ஏதோ போயிட்டு அவங்க இந்த தொடர்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க. தேவராஜ் தொடர்பே இருக்கக்கூடாது, தேவராஜ் இப்போ யாருமே இந்த வெளி தொடர்புல வச்சுக்காதீங்க, நாங்கள் எல்லா தொடர்பும் நாங்கள் பண்ணிக்கிறோம், எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இவரை இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்றதை சொல்லியிருப்பார் போல இருக்கு. இப்போ இவங்களை திட்டுறா அப்படி தேவராஜ் இந்த மக்கள் இதுக்குள்ள ஆட்களை கண்ணாபண்ணான்னு திட்டுறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் இப்படி மோசமாக்குறானுங்க, இப்படி பண்ணிட்டானுங்க, அப்படி பண்ணிட்டாங்க. இந்த குழப்பம்லாம் வருது. இந்த குழப்பம்லாம் அவருக்கு தெரியுது, அது வீரப்பனா இருக்கு. அப்பதான் என்னை கூப்பிட்டு சந்தேக, அந்த 4வது முறை கூப்பிட்டது அதுக்கு தான். இதுல யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு என்னை கேட்டது அதுக்காக. 4 முறை 5 முறை? 4 முறை. 4 முறை. அந்த ஒரு முறை 5 முறை இல்லை, 4 முறை தான். ஆனால் கடைசியில் அந்த சந்தேகம் வந்தது இவங்களை இந்த குழப்பத்தில். இந்த குழப்பம் தான், இந்த குழப்பங்கள் இவங்களுமே இவங்க போயிட்டு யாரும் வரக்கூடாது எங்கள் தொடர்போட, சரி தேவராஜ் ஐயந்துரை கூட கட் பண்ணுன்றாங்க. அவங்க ஒரு நீண்ட காலமாக ஐயந்துரையெல்லாம் அவங்களுக்கு உதவியாக பல வேலையை செஞ்சிட்ருக்காரு. அப்போ சொந்தக்காரர், நம்ம குடும்பத்தோடு, நம்ம சொந்தக்கார பந்தங்கள், ஊர்லேருந்து வர தகவல், இதெல்லாம் இவங்க எல்லாம் அது இயல்பாக எல்லா மனிதனுக்கு இருக்குன்னு தானே. அவர் ஒன்றும் பெரிய தத்துவார்த்த அரசியல்லாம் புரிஞ்சிட்டெல்லாம் போனவர் கிடையாது. அரசுக்கு எதிராக நிற்கிறாரு, அது சரியாக ஓரளவு அரசியலாகியும் வரார். முழுக்க இவங்க வந்து ஒரு தலைமறைவு, அவர் கொரில்லா யுத்த போராளியா அந்த தன்மையோட தான் இருந்தார். இவங்க போயிட்டு முழுக்க அரசியல் மட்டுமே என்ற மாதிரி பார்த்தோன்னே அவங்களுக்கு கோளாறு ஆயிட்டு, அந்த குழப்பம் வந்தது. சரி, இப்போ இந்த வாச்சாத்திக்கும் வீரப்பனுக்கும் எது தொடர்பு இல்லையா? சுத்தமா துளியும் தொடர்பு கிடையாது. ஆனா சந்தனக்கட்டைன்னு வரும், சந்தனக்கட்டைன்றதை வச்சுட்டு அரூர், தருமபுரி வர்றதுனால தருமபுரி, இது வாச்சாத்தியும் தருமபுரி, பெண்ணாகரமும் தருமபுரி, இப்படி அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. ஏன்னா துளியும் வீரப்பனுக்கும் இந்த வாச்சாத்தி மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, வாச்சாத்தியில் நடந்ததா என்ன? ஆனா வாச்சாத்தி பக்கத்தில் இருக்கிறதுனால பக்கம்னு கூட சொல்லுவாங்க, 120 கிலோமீட்டர் வரும், ஒரு மாவட்டம்னு சொல்லலாம். சரி, இது தருமபுரியோட கிழக்கு எல்லை வாச்சாத்தி இருக்கிறது. வாச்சாத்தியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா சேலம் மாவட்டம் வந்துடும். மேலே அந்த பக்கம் போயிட்டோம்னா சேலம் மாவட்டம். இது வந்து கர்நாடகாவோட பார்டர், ஒகேனக்கல், பினாகரம் இருக்கிறது. அந்த ஒகேனக்கல் காவேரிக்கு அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் இருக்க இவ்வளவு தான். இது ஒரு 100-120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இது சந்தன கடத்து, இதுவும் சந்தன கட்ட சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அவர் சந்தன கட்டை கடத்தினார்ன்ற அதை வச்சுட்டு அந்த காலகட்டம் 92 அவர் சந்தன கட்டையெல்லாம் நிறுத்துகிற காலகட்டம்.
ஆசியாவிலேயே ரொம்ப விலை உயர்ந்த சந்தனம் இருக்கக்கூடிய பகுதி சித்தேரி மலை தான். சரி. மாச்சாத்தினா மாச்சாத்தி வந்து ஒரு நிலப்பரப்பு சமவெளி பகுதி தான். இங்கே சந்தனம் கிடையாது. அது ஒட்டி இருக்கிற அந்த பெரிய மலையில அந்த காட்டை ஒட்டி இருக்கிற காட்டுல சந்தனம். அந்த சந்தனம் வந்து ஆசியாவிலேயே ரொம்ப தரம் வாய்ந்த உலகத்தரம் வாய்ந்த சந்தனம். அன்னைக்கு அரசாங்க மதிப்புப்படி வந்து 6000 கோடி ரூபாய் அந்த காட்டுல சந்தனத்தோட மதிப்பு. சரி. இது அரசியல்வாதிகள் தான், அரசியல் அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், இவங்க கூட்டுக்கொள்ள தான். சரி. வெட்டி பூரா கடத்துறது. சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் கடத்தி? பல வருஷங்கள். 6000 கோடி ரூபாய் அரசு மதிப்பு போயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடி தான் 1, 2 இருக்குமே தவிர காட்சி பொருளை மரமெல்லாம் பார்க்கவே முடியாது. சரி. அவ்வளவும் கடத்திட்டாங்க. அப்போ 92ல் வந்து இப்ப தாவேக்காவுக்கு போயிருக்காரு. அப்போ வனத்துறை அமைச்சர் அந்த செங்கோட்டையன், அவர் மேலே இந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த பகுதி மக்கள் எல்லாருமே அவருடைய பேர் அதில் சம்மந்தப்பட்டு பொண்ணுகள்லாம் பாதிக்கப்பட்ட பின்னாடி அது பின்னால் பிறகுதான் முன்னால் இது தெரியல. அப்போ இங்கே இருந்த சில அதிமுக சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை கடத்தினதா ஒரு செய்தி இருக்குது. அப்போ 92 ஜூனில் ஜூன் 30, 29, 30 வாக்கில் ஒரு லாரியில் அந்த வனத்தை ஒட்டி கட்டையும் கிடக்குது. அது இந்த மக்கள் பார்த்துட்டு வனத்துறைக்கு சொல்கிறாங்க. இந்த யார் எந்த மக்கள் சொன்னாங்களோ இந்த வாச்சாத்தி பழங்குடி மக்கள் மேலே கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சமவெளியாக இருந்தாலும் இங்கே பழங்குடி மக்கள், மலையாளி கவுண்டர்ன்ற பழங்குடி மக்கள். இதுலேயே மேலே அந்த பக்கம் மலையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களும் மலையாளி பழங்குடி மக்கள். ஆனால் அவங்க வேற பிரிவு, இவங்க வேற பிரிவு. இவங்களை சென்னானம் கொட்டணும். வாச்சாத்தி இந்த சமவெளி பகுதியில் சென்னானம் கொட்டணும், அவங்க வந்து பெரியண்ணம் கொட்டணுவாங்க. அவங்க இந்த இதுக்கெல்லாம் செம்மரத்துக்கெல்லாம் போயிட்டு கூட இப்போ ஒரு 7 பேர் அதில் இறந்து இந்த வாச்சாத்திக்கு மேலே இருக்கிற மலை கிராமத்தில் அங்கே செம்மரத்துக்கு போய் சுட்டோன்னு சொல்லிட்டு ஆந்திர வனத்துறைகளை சுட்ட 7 பேர் உடல் கூட அங்கே கொண்டாந்து அடக்கம் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த கீழே இருக்கிறவங்களுக்கு மரம் வெட்டுற தொழில் அந்த இது விறகு போவாங்க, செய்வாங்க, அவ்வளோதான். முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய மக்கள் தான். இவங்க வந்து கடுமையான தாக்குறாங்க. அந்த கட்டை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த மக்களை, ஏன்னா வனத்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு, அவங்களோட தவறை மறைக்கிறதுக்காக இந்த மக்கள் மீது அந்த குற்றச்சாட்டை சொல்லி கடுமையாக ஒரு ஊரில் பெருமாள் கவுண்டர்னு ஒருத்தர், ஊர் கவுண்டர் வயசானவர், அவரை பிடிச்சி அடித்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க. அப்புறம் வனத்துறை சார்ந்த கொஞ்சம் பேரை கொண்டு போய் வனத்துறை அரூர் வனத்துறை அலுவலகத்தை வச்சு கடுமையாக தாக்குறாங்க. இந்த செய்தி இந்த மக்களுக்கு கிடைச்சோன்னா இங்கே ஒரு ரேஞ்சர் ஒருத்தர் வனவர் செல்வராஜின்ட்டு அவரை பிடிச்சி இந்த மக்கள் அடிச்சிடுறாங்க. அடித்து வெட்டி கொஞ்சம் கடுமையான பாதிப்புக்கு ஆயிடுறாரு. அது உயிர் பிழைக்கிறது சிரமன்ற அளவுக்கு கடுமையாக வெட்டிடுறாங்க. இப்போ இந்த செய்தி வனத்துறைக்கு போனோடனே ஒரு கூட்டுக்குழு அமைக்கிறாங்க. வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, இது 3 சேர்ந்து 1992 ஜூன் 20, 21, 22 இந்த 3 நாள் இந்த கிராமத்து மேலே கடுமையான தாக்குதல். அப்போ தான் இந்த 20ஆம் தேதி கொஞ்சம் பேர் அங்கே கொண்டு போய் 21ஆம் தேதி தான் அந்த அரச மரம், ஒன்று பெரிய அரச மரம் இருக்கும், அங்கே ஊரில் இருக்கிறவங்கலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு 18 பேரை மட்டும் எல்லாத்தையும் அரூர் வனத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு 18 பெண்களை மட்டும் லாரியில் ஏற்றுறாங்க. அப்படியே அந்த அரச மரத்துக்கு கிழக்க ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியில் கொண்டு போய் இந்த பெண்களை வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குறாங்க. கொடூரமாக இது பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்க மேலே வழக்கு போட்டு கொண்டு போய் சிறையில் அடிச்சிட்றாங்க. சிறைக்கு போயிட்ட பிறகு நாங்கள் இந்த சம்பவம் நடந்து 2-3 நாள் கழிச்சு இங்கே வரோம். நாங்கள் இந்த சம்பவம் நடந்து 2-3 நாள் அந்த கேட்டு அமைப்பில் நாங்கள் அப்போ அந்த பகுதியில் இருந்த சில சமூக அக்கறை உள்ளவர்கள், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆசிரியர் முனுசாமின்னு இருப்பார். அப்போ அவரெல்லாம் நாங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறோம். கிராமமே அடிச்சு நொறுக்கு இருக்கு. அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாட்கோவில் கட்டி கொடுத்த வீடு, பழங்குடி மக்களுக்கு தாட்கோ திட்டத்தில் ஓட்டு வீடு தான். நல்லா வரிசையாக இருக்கும், நகர மாதிரி அமைப்பு முறை நல்லா இருக்கும். பழங்குடி மக்களுடைய கிராமங்கள் எங்கேயுமே ஒரு நல்ல தெரு நல்லா வச்சுருப்பாங்க. அந்த வீடு ஒரே மாதிரி வீடு, அந்த ஓட்டு வீடு பூரா ஓடெல்லாம் அடித்து உடைச்சிப்பட்டு இருக்குது. ஜன்னல் கதவெல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. வீட்டில் பண்டை பாத்திரம்லாம் அப்படியே கொட்டி நிரவி கிடக்குது. குடிநீர் கிணறு ஒன்று
ஒரு வட்ட கிணறு ஊருக்கு மத்தியில் இருக்குது. அந்த கிணறுல பார்த்தீங்கன்னா எல்லா கழிவும் போட்டு வச்சுருக்காங்க. ஆடு மாடு ஆட்டு தோல் கோழி எல்லாத்தையும் போட்டு அதில் பண்ட பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு அதில் போட்டிருக்காங்க. வீட்டில் ஒரு ஆளே பார்க்க முடியல. நாங்கள் வரும்போது 2 பேர் இருக்காங்க, ஒரு வயசான பார்வையற்ற 2 பேர், எங்கேயும் போக முடியாதவங்க. மீதி மக்கள் பூரா இந்த காவல்துறை இந்த வனத்துறை காவல்துறை தாக்குதல் தாங்காமல் போய் மலை மேலே ஏறிடுறாங்க. போய் மாசக்கணக்கில் இருக்காங்க. கொஞ்சம் பேர் உறவினர் வீட்டுக்கு போயிடுறாங்க. மலையில் போனவங்க அங்கேயே மேலே இருக்கிறாங்க. குடும்பம் எல்லாம் மலையில் இருக்காங்க. அப்போ இந்த பகுதியில் நாங்கள் வந்து பார்க்கும்போது இருந்த காட்சி இது. பூரா ஊரில் எதுவுமே கிடையாது. இங்கே ஊரில் இருந்த ஆடு கோழி மாடு எல்லாம் கொண்டு போய் சந்தையில் இவங்க முடிஞ்ச வரை சாப்பிட்டு பக்கமே கூட்டுரோடு கோபிநாதம்பட்டி கூட்டுரோடுன்ற ஒரு சந்தை கூட, அந்த சந்தையிலலாம் கொண்டு போய் விற்றுருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் தலையிடுறாங்க. அப்போ இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாமலை 2 முறை இந்த பகுதியில் நல்லா மக்களுக்கு அறிமுகமானவர். சிபிஎம்ல இருந்தவர், மார்க்சிஸ்ட் கட்சி. அவர் மக்களோட அரூர் தொகுதி 2 முறை எம்எல்ஏ இருந்தவர். அப்போ அவர் தான் வரார். வந்துட்டு அந்த மக்களை போயிட்டு சந்தித்து அந்த செவப்பு துண்டெல்லாம் ஆட்டி, இந்த மாதிரி வாங்க, நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியார் வந்தோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். அதுக்கு பிறகு ரொம்ப யோசித்து அதுக்கு பிறகு வராங்க மக்கள். அதுக்கு பிறகுலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. அப்போ மாநில செயலாளராக இருந்தவர் தோழர் நல்லசேவன்ட்டு, மாநில செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட. அவர் தான் நாடாளுமன்றத்திலாம் பேசுகிறாரு. இவங்க காவல்துறையில் வந்து இந்த கற்பழிப்பு இதெல்லாம் போய் மக்களை சந்திக்கிறாங்க, சிறையில் இருக்கிறவங்கள. அப்போ அது நடந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க. மனுவாக கொடுக்குறாங்க, அரூர் காவல் நிலையத்தில் மனுவாக கொடுக்குறாங்க. வழக்கு பதிவு பண்ணுறதில்ல. இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அங்கேயும் எதுவும் நடக்கிறதில்ல. பாமதின்ட்டு அப்போ இவங்க SC/ST பாமதி ஐஏஎஸ் SC/ST கமிஷனோட சேர்மன், டைரக்டர். அவங்க தான் வந்துட்டு முதல்ல அரசு துறை சார்பாக வராங்க. வந்துட்டு நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சந்தித்து எல்லாம் ஒரு அப்போ ஜனநாயக மாதர் சங்க தோழர்கள் அவங்களோட இருந்து எல்லா உதவிகளும் பண்ணுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழிகாட்டுறாங்க. இப்போ இந்த போராட்டத்தை முழுக்க எடுத்தவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனநாயக மாதர் சங்கம், இவங்க தான். உச்ச நீதிமன்றத்தில் போட்டு தான் சிபிஐக்கு வாங்குறாங்க. 92 நடந்தது, 96 சிபிஐக்கு போகுது. சிபிஐக்கு போனோம்னா ஜெகநாதன் ஒரு டிஎஸ்பி, அவர் உண்மையாகவே சிறப்பாக அந்த வழக்கை புலன் விசாரணை செஞ்சு 269 பேர் மேலே முதல் தகவல் அறிக்கை தாக்கலாகுது. ஒரு பெரிய சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் அரசு அலுவலர்கள் ஒரு பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில் வழக்கானது வாச்சாத்தி வழக்கு தான் அப்படின்ற செய்தி சொல்லுவோம். வெள்ளக்காரனே பரவாயில்லன்ற அளவுக்கு தான், அவ்வளவு மோசமா பார்க்குறதே. எனக்கெல்லாம் அந்த காட்சி இன்னைக்கு கூட என் கண்ணு முன்னால் அப்படியே இருக்கு. 31 வருஷத்துக்கு மேலாகி கூட இன்னைக்கு கூட அப்படியே அந்த காட்சியில் கண்ணு முன்னால் இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு அரச பயங்கரவாதம்னா அது வாச்சாத்தி தான் சொல்ல முடியும். அவ்வளோ நெருக்கடிகளும் பிறகு ஒரு ஜெகநாதன்ற டிஎஸ்பி தான் அந்த வழக்கை எடுக்கிறாரு, விசாரிக்கிறாரு. நேர்மையாக செயல்பட்டுருக்கார். ஒரு காவல்துறையில் நேர்மையானவர்கள் இருக்காங்கன்றதுக்கு அவரெல்லாம் ஒரு உதாரணம். அது சிபிஐ அப்போ என்னென்னா சட்டமன்றத்திலே வந்து இந்த அம்மா ஜெயலலிதா முதல்வர், ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க பேசுகிறாங்க சட்டமன்றத்தில். அப்போ செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சர் சொல்கிறார், நல்லசிவன் வந்து 70 வயசுக்கு மேலானவர், வாச்சாத்தி இருக்கிறவர் இப்போ மலைக்கு மேலே இருக்குது, இவர் எப்படி போய் மலையில் போய் பார்த்துருப்பாரு, இவங்க வேணுமுன்னே அரசாங்கத்து மேலே குற்றம் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி பொய்யா சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறார். ஏன்னா மலை ஒரு சமவெளியில் இருக்கிற போக்குவரத்து வசதியில் ஒரு சமவெளி பகுதியில் இருக்கிற கிராமத்தை மலைக்கு மேலே இருக்குன்றது பொய்ய சொல்கிறார். ஒரு அமைச்சருக்கு அது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சே ஒரு பொய்ய சொல்கிற பொதுவெளியில் சட்டமன்றத்தில் வந்துட்டு ஒரு பெரிய பொய்ய சொல்கிறார். ஏன்னா இந்த இவங்களை பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குறார். வனத்துறை அமைச்சர் அதிகாரம் இருக்கு, சிஎம் அவங்க தப்பு, அரசு ஊழியர் தப்பு இவங்க செஞ்சாங்கன்னா அது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஆகும். அதனால அதை மறைக்கணும். இல்லை எல்லாரும் செங்கோட்டைன்னு சந்தனக்கட்டை வாங்கியிருப்பாரு, செங்கோட்டையனுக்காக வெட்டினாதான் இன்னைக்கு வரையும் சொல்லப்படுது. அந்த சந்தனக்கட்டைகள் செங்கோட்டையன் தான் வியாபாரம் பண்ணாரு அப்படின்றது தான் இன்னைக்கு வரையும் இருக்கிற குற்றச்சாட்டு. அதனாலதான் அவரை காப்பாத்துறாரு.
அது அது காப்பாற்றுறது நாம மாட்டிக்குமன்ற பயமும் இருக்கு இல்லை, நம்ம இதை வெளியே வந்துருமா நம்ம இது அப்படின்ற அந்த அந்த அச்சமும் இருக்கு. அதனால அதை இப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக போய் பண்ணுமோ அதை செஞ்சாங்க. அதுக்கு அந்த அம்மா ஜெயலலிதாவும் ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அப்படி சட்டமன்றத்தில் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. பின்னால் 90 தீர்ப்பு வருது. செஷன்ஸ் கோர்ட்டு 216 பேருக்கு தண்டனை கொடுக்குது. 269 பேர் மேலே எஃப்ஐஆர். அதில் இந்த விசாரணை காலங்களே 54 பேர் இறந்துடுறாங்க. மீதி 216 பேருக்கு தண்டனை வருது. இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு அதிக கூடுதலாக அரசு ஊழியர்களுக்கு தண்டனை கொடுத்த வழக்குன்னா வாச்சாத்தி வழக்குன்னு சொல்லுவாங்க. கடுமையான போராட்டம். இவங்க மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் இந்த அணிவகுப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக அவங்கள அந்த மக்களை கொண்டு போகிறதுல வேலை செஞ்சுருக்காங்க. அதில் செங்கோட்டை வந்து ஃபோனில் கூட பேசுன ரெக்கார்டு எடுத்து பண்ணி கொடுத்தாங்க பிஎஸ்என்எல் ஊழியர். ஆமாம், அது உண்மைதான். என்ன சொல்லியிருக்காரு? லாரி விட்டு ஏற்றுங்க, அந்த அண்ணாமலையும் சண்முகத்தையும் லாரி விட்டு ஏற்றுங்க, அவங்களையா வச்சுருங்க, ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டாக எடுத்து கொடுத்துட்டு. அதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்களா, அணிவகுப்பு நடக்குது சேலம் மத்திய சிறையில். இவங்க செங்கோட்டையன் வந்து அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா ரவுடிகளையும் இறக்கிடுறாங்க. அதிமுக வேட்டி கட்டி ரவுடிகளை பூரா இறக்கிடுறாங்க. சேலம் மத்திய சிறைக்கு யாரும் பெண்கள் போகாத அளவுக்கு எந்த வண்டி போனாலும் செக் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை மாறு வேடத்தில் தான் கொண்டு போகிறாங்க. ஆண்கள் மாதிரி சட்டையெல்லாம் போட்டு தலையில் தலைப்பாகெல்லாம் கட்டி விட்டு வேட்டி சட்டை போட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஆட்டோவில். எப்படியோ கூப்பிட்டு போய் உள்ள சேர்த்திடுறாங்க. அங்கே நடந்த இதை பார்த்தீங்கன்னா, இந்த வனத்துறை சார்ந்த ஒரு அலுவலரை ஒரு ஜட்ஜி இருக்கார், மேஜிஸ்ட்ரேட் முன்னால் தான் அணிவகுப்பு நடக்கும். அந்த சிபிஐ டிஎஸ்பி இருக்கார், அவங்க முன்னால் வந்து மிரட்டுறார் மேஜிஸ்ட்ரேட்டை, பார்த்து பண்ணுங்க, ஏதாவதுன்னா அப்புறம் இங்கே பண்ணிடுங்க, வெளியே சிக்கலாகும் அப்படின்ட்டு. அப்போ தான் சிபிஐ டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, உள்ளே வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டே மிரட்டுறான், அக்யூஸ்டு மிரட்டுறான், மேஜிஸ்ட்ரேட்டாக அக்யூஸ்டு மிரட்டுறான். அப்போ அவங்களுக்கு அந்த அதிகார பின்னணி எவ்வளோ இருந்திருக்குன்றதான் நம்ம கணக்கு போடணும். அப்போ ஜாகிரதையை கூப்பிட்டு போங்க, இவங்க உள்ள மேஜிஸ்ட்ரேட்டையும் மிரட்டுறாங்க, இவங்க அப்பாவி மக்கள், இவங்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்களா ஏதோ வெளியே சிக்கல் பண்ணுவாங்க, ரொம்ப எச்சரிக்கை கூப்பிட்டு போங்கன்ட்டு அவர் டிஎஸ்பி சொல்லியிருக்கார். நீங்கள் அந்த தீர்ப்பு தருமபுரி செஷன்ஸ் கோர்ட்டில் தான் அந்த தீர்ப்பு வருது. நீங்களாம் பார்த்தீங்களா, இந்தியாவுடைய முன்னணி ஊடகங்கள் பூரா லைவ் அங்கே, அப்போல்லாம் சேட்டலைட் ஓரளவுக்கு வந்துடுச்சு, லைவ் எல்லா முன்னணி ஊடகங்களும், பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா எல்லாருமே. அப்போ அது இந்தியாவுடைய கவனம் பூரா அங்கே தருமபுரி நீதிமன்றத்தில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு இவங்க அப்பீல் போனாங்க. அப்பீலில் உயர் நீதிமன்றம் வந்து 2023 நீதியரசர் வேல்முருகன் அவரே வந்தார், அந்த கிராமத்துக்கே வந்தார், வந்து அந்த மக்களையெல்லாம் சந்தித்து பார்த்து அப்போ உறுதிப்படுத்தினார், அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தினார், அந்த அவங்க தண்டனைகளை வந்து உறுதிப்படுத்தினார். அதே மாதிரி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 15 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும். அந்த 18 பெண்கள் குடும்பத்துக்கும் 18 பெண்களுக்கும் அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணுன்னாங்க. அந்த 10 லட்சமும் கொடுத்துட்டாங்க. அரசு குடும்பத்துக்கு ஒருத்தர் அரசு வேலையும் கொடுத்துருக்காங்க. அது நீதியரசர் வேல்முருகன் உண்மையை சிறப்பாக அதில் செயல்பட்டார். என்ன ஒன்றுன்னா, இப்போ இந்த 18 அந்த மக்களை போய் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்குது. என்னென்னு இந்த ஏன்னா அந்த நேரங்களில் அந்த கிராமமே பாதிக்கப்பட்டது, அந்த ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டது. அப்போ இந்த 18 பேருக்கு மட்டும் நிவாரணம் கொடுத்துருக்கீங்க. அப்போ மற்ற நாங்களாம் எங்கள் வீடு உடைஞ்சிது, எங்கள் உடைமைகள்லாம் அடித்து உடைக்கப்பட்டது, நாங்கள் சிறைக்கு போனோம், நாங்கள் அடக்குமுறை எங்களை அடித்தாங்க, பொய் வழக்கில் உள்ள வச்சாங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லையே, இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கொடுக்கணும் இல்லை அப்படின்ற அந்த கோபம் அந்த மக்கள்கிட்ட இருக்குது. இன்னைக்கும் இருக்குது. இப்போ நம்ம கேமரா எடுத்துகிட்டு போய் ஏதாவது அங்கே ஒரு பதிவு பண்ணோம்னா மக்கள் நம்ம மேலே சண்டைக்கு வந்துடுவோம். வந்து இந்த 18 பேருக்கு மட்டும் எங்களையெல்லாம் யாரும் கண்டுக்கலை அப்படின்ற, ஏன்னா நியாயமான கோரிக்கையும் கூட. அந்த மக்கள் எல்லாம் பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குது. இப்போ கிராமங்கள் பூரா தாவேக்கா கொடி பிறக்குதுங்கிறாங்க. இப்போ செங்கோட்டையும் வந்து தாவேக்காக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த கிராமம் வாச்சாதி கிராமம் செங்கோட்டைன்னு என்ன நினைக்கிறோம்? ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடக்குள்ள இன்னொன்று பார்த்தீங்களா, இங்கே எந்த கட்சியுமே கிடையாது, வாச்சாத்தியில் எந்த கட்சியும் கிடையாது. அதிமுக மட்டும்தான், அவங்களுக்கு எம்ஜிஆர் மட்டும்தான் தெரியும். சரி, சம்பவம் நடக்கும்போது அந்த மக்கள் மீது தான் அதிமுக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்தும் கூட அனுமதிச்சாங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லை, சின்னாம்பதி அந்த அம்மா அதே காலகட்டங்கள் நடந்தான்.
வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த அந்த அதிரடிப்படை அட்டூழியம் அது முழுக்க அந்த மக்கள் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கானது, மனிதாபிமானமே நடத்தப்பட்ட அந்த சம்பவங்கள். அதே மாதிரி சிதம்பரம் பத்மினி, இந்த மாதிரி பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமைகள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது அந்த காலகட்டங்கள் தான். இந்த ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் தான். அந்த அம்மா இரும்பு மங்கைன்னுவாங்க. உண்மையிலேயே அது தகும். அவங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் இதயத்தை கல்லாகிக்கிட்டு இரும்பாகிக்கிட்டு இவ்வளவு வேடிக்கை பார்த்தவங்க உண்மையிலேயே இரும்பு மங்கை தான். ஏன்னா செங்கோட்டையெல்லாம் இப்போ அங்கே தாவேக்காவிலே அவருக்கு நிறைய நெருக்கடி இருக்க மாட்டேங்குது. மக்கள்கிட்டலாம் அவர் போக முடியாது. அவரே மேற்கு மாவட்டங்களில் ஒரு அந்த அதில் வச்சு ஓட்டலாமே தவிர வாட்சாத்துக்கு வருவாரா செங்கோட்டையை? உறுதியாக வர முடியாது, வரமாட்டார். வந்து அவர் நிரூபிக்கலாம்ல, நான் என் மேலையெல்லாம் மக்களுக்கு கோபம் இல்லைன்னு நிரூபிக்க முடியாது, வர முடியாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, இதை பற்றி வீரப்பன் என்ன கருத்து ஏதாவது நீங்கள் வீரப்பனை சந்திக்கும் போது சொல்ல? இல்லை, இதை பற்றியெல்லாம் அவர் எதுவும் பேசலைங்க. அந்த ராஜ்குமார் கடத்தலப்போ ஒரு கோரிக்கை வச்சார். என்னென்னு? வாச்சாத்தியில் வனத்துறையால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றத ராஜ்குமார் கடத்தலப்போ ஒரு கோரிக்கை வச்சார். அது கூட இந்த உள்ளே இருந்த தமிழ்நாடு விடுதலை மீட்சி படை தோழர்கள் அவங்க சொன்ன ஆலோசனையாக தான் இருக்கும். மற்றபடி ஒரு வாச்சாத்தி பற்றி தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லை. சரி, 6000 கோடி ரூபாய் சந்தன கட்டைங்கிறீங்க இந்த ஏரியாவில் மட்டும் போனது. வீரப்பன் கூட அதில் அவ்வளோ கடத்திருக்க முடியாது. வீரப்பன் வந்து 11 மாதம் தாங்களே. வீரப்பன் சந்தன கட்டை தொழில் சேர்ந்து 11 மாதம். இவ்வளோ 6000 கோடி ரூபாய் சந்தன கட்டையை கடத்தினவங்க இதுவரையும் வெளியே வரல. ஆனால் 11 மாதம்தான் கன்னட வெறியர்களால் தமிழ் மக்கள் அடித்து விரட்டப்படுறாங்க. பல சித்திரவதைகள், பாலியல் வல்லுறவுலேருந்து எல்லாமே அங்கே இருக்க முடியாத அந்த சூழலில் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வராங்க. அந்த கொல்லேகால், மைசூர் இந்த வழியா வந்து வரும்போது காட்டில் இவர் சந்திக்கிறார். அந்த மக்கள் சொன்ன இதெல்லாம் கேட்குறாரு. இவ்வளவு கொடுமைகள் பண்ணாங்க, இவ்வளவு சித்திரவதைகளுக்கு ஆளானோம் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது கேட்டுட்டு, அப்போ யார் செஞ்சாங்க இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா முழுக்க ராஜ்குமார் ரசிகர்கள் தான். பெரும்பகுதி இந்த அட்ராசிட்டி பண்ணவங்க ராஜ்குமார், கொடுமைகள் பண்ணவங்க ராஜ்குமார் ரசிகர்கள். அப்பயே அவருக்கு மனசுல படுது, இந்த கன்னடர்களுக்கு பாடம் கற்பிக்கணும், ராஜ்குமாருக்கு பாடம் கற்பிக்கணுன்றது அப்பயே முடிவு பண்றாரு. அப்ப இருந்து 2000 வரையும் காத்திருக்காரு. பல முறை முயற்சி பண்றாரு. அங்க வர அந்த பண்ணை தொட்டகஜினூர் அந்த வீட்டுக்கு வர்றாரு, போராடுறதான் பாக்குறாரு. ஆள் வச்சு அப்ப இருந்தே பாக்குறாங்க. அப்போ இந்த 99 காலகட்டங்களில் தமிழ்நாடு விடுதலை படை மீட்சி படை தோழர்கள் போகிறாங்க. இவங்களும் அதே நோக்கத்தில் தான் இருக்காங்க. ஓஹோ, அதே இதில் தான். அப்போ இந்த விஷயத்தை இவங்க பரிமாறிக்க கூட அப்போ ராஜ்குமாரை தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, அந்த எண்ணத்தில் தான் அவங்க இனத்துக்காக தான் ராஜ்குமாரை தூக்குறாரு. நீ இயல்பாகவே பார்த்தீங்களா, போலீஸ் கூட பெரிய அளவுக்கு தமிழ்நாடு போலீஸை வீரப்பன் நெருக்கடி கொடுத்துருக்கு. அவருக்கு குறிப்புறா கன்னடா போலீஸ் தான். அவங்க வீரப்பன் மேலே அதிகமான இதில் இருந்தவங்க கன்னடா போலீஸ் தான், கர்நாடகா போலீஸ் தான். இவங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு மென்மையான போக்கு தான் கையாளும். அது கூட முழுக்க ராஜ்குமார் ரசிகர்கள் செஞ்சாங்க. அவருக்கு ராஜ்குமார் பாடம் கற்பிக்கணும், கன்னட மக்களுக்கு ஒரு பாடம் இருக்கணுன்றது தான் அவர் கடத்துறாரு. அதே மாதிரி அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பங்காரப்பா ராஜ்குமாரோட சம்பந்தி. அப்போ இவங்களை விடக்கூடாதுன்னு அப்பயே ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதுதான் அது காரணம். பணம்ன்றதால ஒரு பெரிய இதே கிடையாது. அவரு பணம் பெரிய ஒன்றும் பணத்தை வச்சு அவர் என்ன மாளிகை கட்டி பெரிய இதாக பண்ணிட்டு இருக்க போறாரு. அவர் குறிப்பிட்ட தேவைகள் அவ்வளவுதானே தவிர அவருக்கு பெருசா பணமெல்லாம் தேவை. சரி, நீங்க சந்திச்ச போது ராஜ்குமார் பத்தி இதெல்லாம் சொல்ல, இது வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தாத கடத்தல் சொன்ன இதுதான்றதெல்லாம் சொன்னார். அப்ப இருந்தே அந்த தாக்குதல் அதிகமா ஈடுபட்டவங்க ராஜ்குமார் ரசிகர்கள்ன்றதே. அதனாலதான் அவர் ராஜ்குமார் அதை ராஜ்குமார் கிட்ட சொன்னாராமா? சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சொன்னார். சரி, பெரியவர்னு தான் சொல்லுவோம், பெரியவர்னு தான் பேசுவார். பெரியவர் இதெல்லாம் உங்க ஆளுங்க பண்ணாங்க, இதுக்காக நான் பண்ணன்றது அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனாலதான் நான் இது பண்றேன். சரி, இப்போ நீங்க போன சமயம் வந்து ராஜ்குமார் கடத்தலாம் முடிஞ்சு பெரிய அளவுல எல்லாம் பேசப்பட்டாச்சு. மறுபடியும் அதே மாதிரி ராஜ்குமாரை விட ஒரு வீரியமான ஒரு ஆளை கடத்தணுங்கிற பேச்செல்லாம் ஏதாவது சொன்னார் அவங்க? இல்ல, அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருந்தது, என்கிட்ட சொல்லல. ஆனா ஒரு திட்டம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு பெரிய இதை விட பெரிய சம்பவம் பண்றதுன்னா திட்டத்துலதான் இருந்திருக்கு. அதை சொல்லல என்கிட்ட. அதை எப்படி நீங்க யூகிச்சீங்க? அவங்க கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. கூட சந்திரா கவுடர், சேதுமணி இவங்கெல்லாம் அண்ணன் பெரிய திட்டத்துல இருக்காரு, அதுக்காக தான் படையை பலப்படுத்த பாக்குறாரு அப்படின்றத சொன்னார்.
இப்போ அங்க ஒரு குழு நீங்க வரும்போது இன்னொரு குழு கிட்ட சந்திராகவுடா உட்காந்துருக்கிறாரு, இன்னொரு குழு கிட்ட இவரு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்னாடி இத்தனை குழுக்களோட அவர் பேசுற மாதிரி தெரியல இல்லையா? இல்ல அதுக்கு முன்ன இல்லைங்க. அதுக்கு முன்ன அந்த மாதிரி தொடர்புகள் அவருக்கு இல்ல. அப்ப என்ன குழுக்களை வந்து இன்டர்வியூ வச்சு எதை எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாரா? இல்ல இன்டர்வியூல அப்ப யாரோ ஒரு முக்கியமான டீம் அங்க இருந்திருக்காங்க. ஒருவேளை நாங்க கொண்டு போன மாவோயிஸ்ட் அந்த காலகட்டம் தானே, இந்த மாவோயிஸ்ட் தோழர்களோட நாங்க வந்திருக்கலாம், இல்ல வேற யாராவது வந்திருக்கலாம். யாரும் அங்க முக்கியமான யாரும் வந்திருக்காங்க. இல்லைன்னா சந்திராகவுடா அங்க இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்க போய் பேச்சுவார்த்தை அந்த 4 தடவை போன போது இது மாதிரி எத்தனை குழுக்களை அவர் சந்திச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு இதுதான். அந்த கடைசி இன்னொரு குழு ஒண்ணு இருக்காங்கன்றத எங்களால யோகம் பண்ண முடியும். ஏன்னா சந்திராகவுட அங்க உட்கார வச்சு அவங்கள பாத்துக்கிறாங்கன்னா யாரும் முக்கியமான ஆட்கள் அங்க இருந்திருக்காங்க இருக்கலாம். அப்படிதான் நாங்க ஒரு ஏன்னா யாருன்றத சொல்ல எங்க கிட்ட சொன்னது ஒரு இருளர் குடும்பம் வந்தாங்க அவங்களோட இருக்கிறாரு அப்படின்னாரு. இருளர் குடும்பம்னா ஒரு சந்திராகவுட அங்க வைக்க வேண்டிய தேவையில்லை. சரி, வேற யாரும் முக்கியமான சந்தனம் கடத்தினது சரி, ஆனத்தந்தம் கடத்தது எதுக்குப்பா இத்தனை மனுஷ உயிர்களை கொண்டேன்னு கேட்டிருக்க வேண்டியதானே அவரு? இல்ல ஐயோ அவரு இந்த KRS அணையை உடைக்கிறதுக்கு தானே தமிழரசன் போய் பொன்பரப்பி வைங்கல பண பறிமுதலுக்காக போனாரு. அந்த செய்தியை சொல்றாரு. ஏங்க தோழர் தமிழரசன் போய் அந்த அணையை உடைச்சிருந்தாருன்னா எவ்வளவு சனம் செத்துருக்கோம், எவ்வளவு சனம் செத்துருக்கோம் அப்படின்னு மக்கள் மீது அதெல்லாம் ரொம்ப இதாக தான் இருந்தார். சிவன் தனக்கு துன்பம் விளைவிக்காத ஒருத்தர் யாருமே அவர் அந்த மாதிரி செஞ்சதில்லைங்க. ஒரு ரொம்ப இது பண்ண பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல போனா அவரை தற்காத்துக்காக தான் செஞ்சிருக்காரு. சொல்லப்போனா அவர் செய்த கொலைகள் அத்தனையுமே தன்னை தற்காத்துக்காக அவரை காத்துக்கணும்னு வேற வழி இல்லை, அந்த நிலையில தான் செஞ்சிருக்காரு. ஆனா தன்னை தற்காத்துக்கணும், தனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தம் பிள்ளையவே கொல்றதுக்கு தயங்க மாட்டாத ஆள் தான். அது உண்மைதான். குழந்தைய ஒண்ணு கொன்னாருன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு அது அவங்க பங்காளி அது ஏதோ விவகாரத்துல கொண்டது சொல்றாங்க. அது இல்ல கொன்னாரான்றது தெரியல. தனக்கு ஆபத்து வருதுன்னா யாரை வேணா என்ன வேணா பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம கோவிந்தன் காமராஜ்பேட்டை கோவிந்தன் சொன்னது. இல்ல தன்னை தற்காக்கிறதுக்கு அது இயல்பு தாங்களே, மனித இயல்பு தானே. நம்ம இன்னும் சொல்ல போனா போலீஸ்ல வந்து ஒரு குழந்தை இவரோட குழந்தையவே கொண்டு போட்டாருங்கிறத அது ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு விஜயகுமார் சைடுல சொல்றது. அப்ப சரி, போலீஸ் ஆபீசர்களை பத்தி வீரப்பன் பேசும்போது விஜயகுமார் பத்தி என்ன அனுமானம் வச்சிருந்தாருன்னு சொல்லியிருக்காரா? விஜயகுமார் பத்தி எல்லாம் அவர் ஒன்றும் பேச தேவாரத்தை தான் பேசியிருக்கு. தேவாரம் தான், தேவாரம் தான் அவருக்கு கண்ணு முன்னால அந்த இதுல இருந்தது தேவாரம் தான். என்னைக்குமே எதிரி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா விஜயகுமார் வரக்குள்ள எல்லாம் ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. சரி, அதிரடிப்படை அட்டுவலை எல்லாம் அதுக்குள்ள சதாசேவ கமிஷன் எல்லாம் போட்டாங்க. இந்த மனித உரிமை அமைப்புகள்லாம் கொஞ்சம் இப்போ வெளி கொண்டாந்துட்டாங்க. கொஞ்சம் அது இதான உடனே அது விஜயகுமார் நடவடிக்கை கொஞ்சம் இதாக தான் இருந்தது. சரி, ரொம்ப மோசமாக தேவார காலத்துல இந்த அளவுக்கு இல்லை. அதனால அந்த தேவாரத்தை தான் கடுமையாக பேசுவோம். நன்றி பாப்பா. நன்றி.